السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் பலஸ்தீனத்திலே நடந்து வரக்கூடிய கோரமான தொடர்ச்சியான பார்த்தும் கேட்டும் வருகிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே பலஸ்தீனிலே என்ன நடக்கிறது என்பது பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. காரணம், பத்திரிகை வாயிலாகவும் அது வாசிக்கின்ற பழக்கம் இல்லாதவர்கள் வானொலி வாயிலாகவும் அது கேட்கின்ற பழக்கம் இல்லாதவர்கள் டிவி வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் இந்த மூன்றுமே பழக்கம் இல்லாதவர்களும் இதை கேட்டவர்களோ பார்த்தவர்கள் வழியிலாகவோ இந்த செய்திகளை தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இந்த இடத்திலே பலஸ்தீனிலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதைய நிலைமைக்கு என்ன காரணம், எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் அங்கே அரங்கேற்றப்படுகின்றன என்பது பற்றி விலாவாரியாக சொல்வதற்கல்ல இந்த தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது, இதை ஒரு முஸ்லிம் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும், இது பற்றி அல்லாஹ்வும் அவனது தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இந்த நிலைமைக்கான பின்னணி காரணங்கள் என்ன, அங்கே காலனித்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் என்போர் யார், அவர்களை நாங்கள் சரியாக விளங்கி இருக்கிறோமா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எனது உம்மத்திலே ஒரு சிலர் யஅதூன பிஸ்ஸய்யிஆத்தி அம்சால் ஜிபால், மலையளவுக்கு பாவங்கள் செய்து கொண்டு வருவார்கள், மலையளவுக்கு பாவங்கள் செய்து கொண்டு வருவார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாவங்கள் அனைத்தையும் பிடுங்கி யூதர்களுடைய தலையிலே வைப்பான். அந்த பாவங்கள் அனைத்தையும் பிடுங்கி யூதர்களுடைய தலையிலே வைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், இந்த யூதர்கள் மூலம் அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு உம்மத்தினர், ஆனால் அவர்கள் பாவிகளாக இருப்பார்கள், நிறைய பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் அவர்களது அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் மிகவும் வேதனைக்கும் உயிரிழப்புக்கும் கற்பழிப்புகளுக்கும் இடம் இழப்புகளுக்கும் ஆளாகிய ஒரு சமுதாயத்தினர் நாளை மறுமையிலே வருவார்கள். அல்லாஹ் அவர்களது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அந்த பாவங்களை யூதர்களுடைய தலையிலே சுமத்துவான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களில் இந்த பலஸ்தீன மக்கள், அவர்களிலே பாவம் செய்தவர்கள் இருந்தால் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு சில விஷயங்களை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள முற்படுவோம். சகோதரர்களே, முதலாக யூத கிறிஸ்தவர்கள் என்ற பதத்தை பற்றி நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எங்களிலே அதாவது படிப்போடு சம்பந்தப்படாத அல்லது செய்திகளோடு கூடுதலாக சம்பந்தப்படாதவர்கள் இந்த யூத கிறிஸ்த என்ற சொல்லை ஓர் இனத்துக்கு பயன்படுத்துகின்ற சொல்ல நினைக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு சமுதாயத்தினர், அவர்கள் தான் இன்று அதாவது இஸ்ரவேலிலே இன்று பலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு சமுதாயத்தினர் என்று நினைக்கின்றார்கள். அதாவது அவர்கள் ஒரே மதத்தினர், ஒரே தலைமையில் இருக்கின்றவர்கள், ஒரே கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள், அதாவது பைபிளை பின்பற்றுகின்றவர்கள் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த யூத கிறிஸ்தவ என்றது இரண்டு மதங்கள். யூதம் என்பது ஒரு மதம், கிறிஸ்தவம் என்பது இன்னொரு மதம். யூதர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு. எப்படி இந்துக்களும் பௌத்தர்களும் வேறோ, எப்படி முஸ்லிம்களும் யூதர்களும் வேறோ, அதுபோன்று
கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வெவ்வேறானவர்கள். அவர்களுடைய வேதம் பைபிள் கிடையாது. இந்த அறிமுகத்தை முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது வேதம் பைபிள் கிடையாது. பைபிளை பின்பற்றக்கூடியவர்களும் அது சார்ந்தவர்களும் இஸ்ரவேலிலும் கிடையாது. பைபிளை பின்பற்றக்கூடியவர்களும் அது சார்ந்தவர்களும் இஸ்ரவேலிலும் கிடையாது. யூதர்கள் என்பவர்கள் ஒரு தனி சமுதாயத்தினர்கள். உலகத்திலே அவர்கள் 20 தொடக்கம் 22 மில்லியன் வரைக்கும் இருக்கிறார்கள். 20 தொடக்கம் 22 மில்லியன் வரைக்கும் இருக்கிறார்கள். அதாவது 2 கோடியே 20 லட்சம் கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் தான் உலகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். மிக அற்பமான தொகையினர்கள் தான் அவர்கள். முஸ்லிம்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது 150 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் 20 கோடி அல்லது 20 கோடி, 2 கோடி அல்லது 20 லட்சம், 2 கோடி 20 லட்சம் தொடக்கம் 50 லட்சம் வரைக்கும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு தொகையினர்கள் தான் இந்த யூதர்கள். இவர்களது வேதம் பைபிள் கிடையாது. அவர்கள் ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தோரா என்று அழைப்பார்கள். தௌராத் இருக்கிறதே, இது சிதைக்கப்பட்ட நிலையில் தோரா என்ற பெயரில் அவர்கள் ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் தங்களது இறுதி நபியாக ஏற்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் தங்களது இறுதி நபியாக ஏற்றிருக்கிறார்கள். யூதர்கள் மத பிரச்சாரம் செய்வதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் அவர்கள் தான் 200 கோடி பேராக இருந்திருப்பார்கள். யூதர்களிடத்தில் மத பிரச்சாரம் கிடையாது. தங்கள் மதத்திற்கு வெளியே இருந்த வந்தவர்களை யூத மதத்தினர் என்று சொல்லுவதும் கிடையாது. அவர்கள் மாற்றமாக யூத இனத்திலே அவர்கள் இருக்கலாம், ஆனால் யூதர்களாக அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். மத பிரச்சாரம் என்பது அவரிடத்திலே கிடையாது. நினைத்தவர்கள் எல்லாம் அவர்களது வேதத்தை தொடவும் முடியாது. மத குருமார்கள் தொடுவார்கள், விளக்கப்படுத்துவார்கள். பொதுமக்கள் எல்லாம் அதை தொடவும் முடியாது. இப்படி ஒரு வித்தியாசமான ஒதுங்கலான நிலையில் உள்ளவர்கள் தான் யூத மதத்தினர். கிறிஸ்தவர்கள் வேறு, யூதர்கள் வேறு. ஒரு வித்தியாசமான போக்கை கொண்டவர்கள் தான் யூதர்கள். சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே யூதர்களை போன்ற கோழைகளும் கிடையாது. யூதர்களை போன்றே கோழை சமுதாயமும் கிடையாது. இப்போ இருக்கிறதே பலஸ்தீனம், இதே பலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்கு இதற்கு முன்னர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது, அவர்களுக்கு உரிமையாக இருந்த நேரத்தில் கட்டளையிட்ட பொழுது, இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உனது ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்க இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள். உலகத்திலேயே மிக மிக கோழையான சமுதாயம். எப்பொழுதுமே கோழைத்தனத்தையே தங்களது கேடயமாக வைத்து பயன்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த யூத மதத்தினர்கள். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யூதர்களை பொறுத்தவரைக்கும் நீதி, நியாயம், நேர்மை என்பது கொன்றொழித்து விட்ட சமுதாயம். தங்களது சமுதாயத்துக்குள்ளே நீதி நேர்மை இருக்கும். வெளி உலகத்தை பொறுத்தவரைக்கும் நீதி நேர்மை உண்மை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சமுதாயம். அடிக்கடி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களிலே முனாஃபிக்குகள் என்ற செய்திகள் படிப்போமே, ஒரு முனாஃபிக் கூட மற்ற காபிர்களாக இருக்கவில்லை, யூதர்களாகத்தான் இருந்தார்கள். முனாஃபிக்குகள் அனைவரும் இந்த யூதர்களை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் நபி அவர்களை ஏற்கவும் முடியாது, அதே நேரத்தில் நாங்கள் பகிரங்கமாக யூதர்கள் என்று சொல்லிக் கொள்ளவும் முடியாது என்ற இரு நிலைப்பாட்டில் நயவஞ்சகத்தனத்தை முற்படுத்த ஆரம்பித்தார்கள். தாங்கள் முனாபிக்குகளாக நடக்க ஆரம்பித்தார்கள். ஆக பொய் சொல்லுவது இயல்பான பண்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த யூத சமுதாயம். இதை யூதர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்திற்காக, கிறிஸ்தவர்களை இந்த வெள்ளை உடுத்து அதாவது குரூஸ் போட்டு வருவார்களே, இவர்கள் எல்லாம் அதாவது யூதர்கள் கிடையாது. அவர்கள் வேறொரு சமுதாயத்தினர், இவர்கள் வேறொரு சமுதாயத்தினர். இவர்கள் தோரா என்ற வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களுக்கு கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே முதல் சனத்தொகையினர் அவர்கள் தான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்பமான சனத்தொகையினர் அவர்கள் தான். இது ஒரு மூன்றாவது விஷயம். நான்காவது என்ன தெரியுமா? இவ்வளவு கொஞ்சம் பேராக இருந்தும் இன்று உலகத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு அவர்களில் எண்ணிக்கை போதாமல் இருந்தும் உலகத்தை இயக்கி கொண்டு வருகின்றவர்களும் அவர்கள் தான். முழு உலகத்தையும் அவர்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் கூட யூதர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான். இது சும்மா மிகைப்படுத்தியோ அல்லது முஸ்லிம்கள் என்றால் அப்படி சொல்வார்கள் என்பதற்காக அல்ல, அவர்களே போட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்று முழு உலகத்தையும் அவர்கள் எல்லா வகையிலும் நிர்வகித்து வருகிறார்கள். மீடியா தொடக்கம், ஆட்சி அரசாங்க விஷயங்கள் தொடக்கம், கல்வி விஷயங்கள் தொடக்கம், தொழில் ஸ்தாபனங்கள் தொடக்கம், உணவு விடுதிகள் தொடக்கம், உலக பொது சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற எல்லா பகுதிகளிலும் யூதர்களுடைய மத்தியஸ்தம் தான் இருப்பதை பார்க்கிறோம்.
இப்படிப்பட்டவர்கள் தான் யூதர்கள் என்பதை முதன் முதலாக நாங்கள் அறிமுகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த இப்பொழுது இஸ்ரவேலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமை கிட்டத்தட்ட பலஸ்தீனிலே இருந்து 70க்கு மேற்பட்ட பகுதிகள் என்று இஸ்ரவேலர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் சொந்த பலஸ்தீனிலே 70க்கு மேற்பட்ட பகுதிகளை இன்று ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அந்த 1.5 அதாவது பல கோடி மக்களாக 2 கோடி கிட்டத்தட்ட இருந்த பலஸ்தீனர்கள் இன்று பலஸ்தீனிலே 60 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலும் 30 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கள் யூதர்கள் ஆக்கிரமித்த பகுதியில் இருக்கிறார்கள். ஆக கொஞ்சம் 30 லட்சம் பேர் தான் இன்று சுதந்திரமான பகுதிகளிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, முதலாக இன்றைய யூதர்களை பற்றி தெரிவதற்கு முன்னால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக வரலாறு ரீதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம்? சகோதரர்களே, இந்த யூத, கிறிஸ்தவ, முஸ்லிம்கள் இந்த 3 சமுதாயத்தினர் இருக்கிறார்களே, இவர்கள் தான் இன்றைக்கு உலகத்திலேயே பிரச்சனைக்குட்பட்ட 3 சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மதமோ, பௌத்த மதமோ, சீக்கிய மதமோ இருக்கலாம். ஆனால் உலக தளத்திலே போராடுகின்றவர்களாகவும் பிரச்சனைகளை அளவலாகின்றவர்களாகவும் வேறு யாரும் கிடையாது. இந்த 3 சமுதாயத்தினர் தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லோரும் நானா தம்பியின் பிள்ளைகள், அண்ணன் தம்பியின் பிள்ளைகள். இவர் இந்த 3 சமுதாயத்தினரும் அண்ணன் தம்பியின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள், ஒன்று சாரா, ஒன்று ஹாஜரா. சாரா என்ற பெண்மணி சுதந்திரமான மனைவி. ஹாஜரா அடிமையாக கிடைத்தவர். ஒரு மன்னனிடத்திலிருந்து அன்பளிப்பாக அந்த அடிமை பெண்ணை வழங்குகிறார் வேலைக்கு வைத்துக் கொள்வதற்காக. சாராவுக்கு பிள்ளை இல்லை என்பதனால் சாராவை மனம் வந்து நீங்கள் ஹாஜராவை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனமுடித்து அந்த ஹாஜராவுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறார். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு, அதாவது ஆள் நடமாற்றமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்த மக்காவுக்கு போகுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். இந்த ஹாஜராவை அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது மக்காவுக்கு போகிறார்கள். அங்கே அவர்களை தங்க வைத்து விட்டு, அல்லாஹ் தங்க வைக்க சொன்னான், தங்க வைத்து விட்டு மறுபடியும் சிரியா பகுதிக்கு வருகிறார்கள். இந்த சிரியா பகுதி, அதாவது இன்றைய சிரியா என்று சொல்கிறோம், இந்த சிரியாவிலே பலஸ்தீன், ஜோர்தான், தலைநகராக இருக்கக்கூடிய டெமஸ்கஸ், இவைகள்லாம் அன்றைய சிரியா, எல்லாம் சேர்ந்த ஒரு சிரியா. இப்பொழுதுதான் தனி நாடாக சிரியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் சிரியா. அந்த பகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். வந்தால் சாராவுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது. அவரது பேர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்குகிறார். இதன் பின்னர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மக்காவிலே நபியாக ஆக்குகிறார். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுதந்திரமான மனைவியுடைய பிள்ளை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக இருந்து கிடைத்த மனைவியுடைய பிள்ளை. சகோதரர்களே, இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலேயே அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை ஆக்குகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை நபித்துவத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே முதலாக யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். இந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ரவேலர் என்று வைத்திருக்கிறார்களே, இதை காரணமாக வைத்துதான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர் இஸ்ராயில். இந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையில் ஒருவரை அல்லாஹ் நபியாக்குகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக்குகிறான். இப்பொழுது பாருங்கள், இந்த இஸ்ராயில், அதாவது யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்துதான் இந்த யூதர்களுடைய இந்த பரம்பரை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் பனு இஸ்ராயில் என்று சொல்வானே, இஸ்ராயலுடைய பிள்ளைகளே என்று, அதாவது யக்கூபுடைய பிள்ளைகளே. யாரை பார்த்து பேசுவது? யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுவான். யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலுடைய பிள்ளைகளே என்று சொன்னால் யக்கூபுடைய பிள்ளைகளே என்பது அர்த்தம். சகோதரர்களே, இந்த யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறிய வயதிலே கடத்தப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், சிறிய வயதிலே கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்டு ஈஜிப்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். அதாவது மிகவும் பக்கத்திலே உள்ள பலஸ்தீனுக்கு மேல் பகுதியில் உள்ள கண்டம் ஐரோப்பா கண்டம், இங்க அதாவது தென்கிழக்கு பகுதியில் உள்ள கண்டம் அதாவது இந்த பகுதி மத்திய ஆசியா, அடுத்ததாக இந்த பகுதியிலே ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்பட்டு ஈஜிப்டுக்கு வருகிறார். ஈஜிப்டுக்கு வந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தங்கியதனாலும், அங்கே அமைச்சராக இருந்ததனாலும், அங்கே செல்வாக்கோடு இருந்ததனாலும் இந்த யூத சமுதாயம் அனைவரும் ஈஜிப்டுக்கு வந்து விடுகிறார்கள். யூத சமுதாயத்தில் அதிகமான பேர்கள் எகிப்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய அடாவடித்தனங்கள் தாங்க முடியாத
அந்த மிஸ்ர்ல ஈஜிப்ட்ல வந்த ஆட்சியாளர்கள் ஃபிர்அவுன், அந்த ஆட்சியாளரோட பேர் எல்லாம் ஃபிர்அவுன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபிர்அவுன் என்று சொல்கிறானே, அந்த ஃபிர்அவுனுடைய ஆட்சி காலத்திலே இவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். யார்? இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அங்கே அடிமைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். சகோதரர்களே, இங்கே அடிமைகளாக வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்புகிறார். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்புகிறார். அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், என்னோடு இந்த இஸ்ரேலுடைய பிள்ளைகளை அனுப்பிவிடு என்று ஃபிரௌனிடத்தில் இவர்களை விடுதலை செய்வதற்காக ஒரு நபியையே அல்லாஹ் அனுப்பினான். இந்த சமுதாயத்தை விடுதலை செய்து எடுத்துக்கொண்டு மறுபடி பிறந்த இடத்திற்கே போவதற்காக, சிரியாவிற்கே போவதற்காக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நபியை அனுப்புகிறான். அந்த நபி இந்த சமுதாயத்தோடு பட்ட பாடு, காப்பாற்றி வந்த பின்னால், அதற்கு முன்னர், அதற்கு பின்னர், இப்படி என்னென்னதெல்லாம் அந்த நபி பாடுபட்டார் தெரியுமா? அந்த நபி கொண்டு வந்து மறுபடி எங்கே சேர்க்கிறார்? சிரியாவுக்கு வருகிறார். சிரியாவுக்கு வந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், வாங்க, உங்களோட இடம் தானே இப்ப இது உங்களோட இடம், இந்த இடத்துக்கு போய் நாங்க அந்த குதுசுக்குள்ள நுழைவோம். அந்த பலஸ்தீன, அப்ப பலஸ்தீன பேர் இருக்கிற டைம் அது, அதற்கு பின்னர் தான் பலஸ்தீன பேரே வருது. அப்ப அந்த மாதிரி கட்டத்தை அந்த இடத்துக்கு போவோம், புனித இடத்துக்கு போவோம், போராடுவோம் என்று சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? பிறந்த இடம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது ஹப் அந்த வரப்புக்க பக்காத்திரா, நீங்களும் உங்களோட ரப்பம் பேத்தி யுத்தம் செய்யுங்க. இன்னுனா காயிதூன், நாங்க இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக வரலாற்றிலேயே கோழைகள் தான் இவர்கள். நாங்கள் ஒரு நபி முன்னாடி இருக்க கூட சொல்றாங்க, அற்புதம் காட்டிய நபி, கடல் பொளந்து வலிவிட்ட நபி, இவ்வளவு கண்ட பின்னாலும் இது பந்த வரப்புக்க பக்காத்திலா, அதை மீட்டெடுங்க உங்களுக்கு என்று சொன்னதுக்கு சொல்றாங்க, இன்னபியா கௌமன் ஜப்பாரி, அங்க போனா அடக்கி ஆளக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, அடிச்சு நாசமாக்கிடுவாங்க. போனா அடிச்சு நாசமாக்கிடுவாங்க. ரெண்டே ரெண்டு பேர் தான் யூத சமுதாயத்துல, ரெண்டே ரெண்டு பேர், இஸ்ரேலிய மக்களை ரெண்டே ரெண்டு பேர் சொல்றாங்க நாங்க வாரோம். ரெண்டு பேர்னா பாரு, அந்த சமுதாயம் எவ்வளவு கோல சமுதாயம் வைக்கணும். அல்ல ரெண்டு பேர்னு சொல்றாங்க, விளைத்தானே, இரண்டே ரெண்டு பேர் தான் நாங்க வாரோம்ன்றாங்க. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த பகுதிக்கு நுழைய முடியவில்லை. நுழைய முடியாம அல்லாஹ் யூஷா பின் நூன் என்று சொல்லி ஒரு நபி அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களுடைய தலைமையில் தான் அந்த அன்றைய அந்த குதுஸ் வெற்றி கொள்ளப்பட்டு இவர்களை கொண்டு போய் சேர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து யாக்கூப், யூசுப், யூசுப்ட காலத்துல இங்க ஈஜிப்ட்ல, மறுபடி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து சிரியால சேர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. இதற்கு பின்னால அல்லாஹ் கடுமையான ஒரு ஆட்சி அங்க கொடுக்கிறான். யாரு? தாவூத், சுலைமான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பலமான ஆட்சி அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு சக்தி மிக்க ஆட்சி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு கூட தாவூதுடைய ஆட்சி என்று சொல்லி ஒவ்வொருவரை நியமித்து வருகிறார்கள். சகோதரர்களை பின்னால் சொல்கிறேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுலைமான் ஆட்சி காலத்திலே மிகவும் கௌரவமாக வாழுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்படின்னு தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே வருகிறான். ஆனால் இது பிரச்சனைப்படுத்துகிற சமுதாயம் தானே. என்ன நடக்கிறது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்து வளர்க்கிறார்கள். யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பொறுப்பெடுத்து வளர்த்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திடீரென கருத்தரிக்கிறது. திடீரென கருத்தரிக்கிறது. கருத்தரித்து ஒரு குழந்தை கிடைக்கிறது. குடைத்த உடனேயே வருகிறார்கள் இந்த யூத சமுதாயம், இஸ்ரேலுடைய பிள்ளைகள் வருகிறார். அது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு சமுதாயமே கிடையாது. இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கூபுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு நபிமார்களை அவர்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அவ்வளவு பெரிய அருள் செய்தான். வஜஅல ஃபீக்குமுன் நுபுவத, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபித்துவத்தையே உங்களில் வைத்திருந்தேன், நபித்துவத்தையே உங்களில் வைத்திருந்தேன். அப்படியே வந்தாச்சா சகோதரர்களே. இது வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களோட வாப்பா இப்படி மோசம், அதாவது உங்களோட உம்மா இப்படி மோசமா இருக்கல, உங்களோட குடும்பம் இப்படி மோசமா இருக்கல, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறாயே என்று சொல்றாங்க. அப்போ அஷாரத், அதாவது தொட்டியை சுட்டி காட்டுறாங்க. அப்போ கேட்கிற காலு கைவ நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, தொட்டியிலே குழந்தையா இருக்கிறோட நாங்க எப்படி பேசுவோன்றாங்க. அப்ப காலை இன்னி அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்தான், தெளிவான அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்த பின்னாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் இதுக்கு காரணம் அவரை கொண்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் இவர்களுக்கு இதுக்கு காரணம் அவரை கொண்டாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாங்க. கொண்டுட்டு இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரபுவா என்ற பகுதி, ரபுவா என்றால் குதுசோடு உள்ள பகுதிக்கு ஓடிட்டாங்க. தன்னை பிள்ளையை தூக்கி அங்க ஓடி அங்கிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்துட்டு வராங்க. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியான பின்னாலும் இவரை கொல்லணுமெண்டே துடிக்கிறாங்க. இவரை தேடி இஸ்ரவேல் இந்த பரம்பரை கொல்லணுமை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாச்சு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாச்சு, மற்ற நபிமார்கள் எல்லாம் நோவினையும் செஞ்சாச்சு. இப்ப யாரை கொல்லணும்னு துடிக்கிறாங்க?
இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும்னு துடிக்கிறாங்க. விளங்கிட்டா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்றாங்க, ஒரு முறை விரட்டிக்கிட்டு போறாங்க. விரட்டி கொண்டு போனால் அவருடைய தோற்றத்தில் இன்னொருவரை அல்லாஹ் காட்டுகிறான். அவரை போய் சிலுவையில் அறைகிறார்கள். அவரை போய் சிலுவையில் அறைகிறார்கள். அப்ப சிலுவையில் அறைஞ்ச நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கதலுஹு வமா ஸலபுஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும். அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு அது போன்ற ஒருவர் காட்டப்பட்டார். வமா கதலுஹு யகீனா, நிச்சயமாக அவர்கள் கொல்லவில்லை. பல் ரஃபஅஹு அல்லாஹு இல்லை, அல்லாஹ் தஆலா அவனின் பக்கம் அவரை உயர்த்தி கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல தான் அடுத்த குரூப் உருவாகுது. ஈசா இஸ்ரேலுடைய பிள்ளைகளிலேயே அடுத்த குரூப் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையிலேயே ஒரு குரூப் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர் அல்லாஹ்வுடைய பிள்ளை, இவர் அல்லாஹ்வுடைய பிள்ளை, வாப்பா இல்லாம பிறந்தவரு, அல்லாஹ் அவரை என்னது அன்றைக்கு அடுத்த நாளை உயிர் தலை வச்சுட்டான், கொண்ட நேத்துக்கண்டு உயிர் தலை வச்சுட்டான், பாவங்களை சுமந்துட்டு போயிட்டார். இந்த கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகிறது. நசாரா, நசாரா என்றால் நாங்கள் உதவி செய்ய வந்தவர்கள், இயேசுநாதருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்ய வந்தவர்கள். அப்போ ஒரே வாப்பாட புள்ளையில கருத்து முரண்பாடு. என்ன கருத்து முரண்பாடு? இவர் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, இவர் வேசியுடைய மகன். நவுதுபில்லாஹ் சொல்கிறார்கள். இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான். யாரு? வேசியுடைய மகன் என்று சொன்னாரே அந்த கிறிஸ்தவர்களும், அதாவது யூதர்களும், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாரே அவர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய யூதர்களும், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடியவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கின்றவர்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களை நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் நினைக்கிறீர்கள், உள்ளங்கள் முரண்பட்டு போயிருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், லா யுகாத்திலூனகும் ஜமீஆ, சேர்ந்து போராடவே மாட்டார்கள், இல்லா ஃபி குரம் முஹஸ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதுர், ஒன்றோ ஒரு சிறை, அதாவது ஒரு சிவருக்கு பின்னால் இருக்க வேண்டும், அல்லது கோட்டையிலிருந்து போராடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதற்கு பின்னால், இந்த பிரச்சனைக்கு பின்னால் இதெல்லாம் நடக்கிற சிரியால நடக்கிற விஷயம். சகோதரர்களே, இங்க இருந்து தான் கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகிறது, யூத சமுதாயம் உருவாகிறது. அதற்கு பின்னால அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களுடைய சக்தியையும் அந்த ஆட்சியும் ஒடுக்கி அடக்குறான், ஒடுக்கிட்ட அல்லாஹ் தஆலா. அதற்கு பின்னால கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்குகிறது, கிறிஸ்தவருடைய கை அந்த சிரியா பகுதியிலே ஓங்குகிறது, ரோம் ஆட்சிக்கு வருகிறது. ரோம ராஜ்யம் என்ன செய்கிறது, அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வருகிறது. யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்த நிம்மதி இருக்கிறது, அதை விட படுமோசமாக இங்கே கொல்லப்பட்டார்கள், சீரழிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதற்கு தகுதியானவர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு கிடைச்சா சந்தர்ப்பம் மாறி வரும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதற்கு பின்னால் வகத்தஅனாஹும் ஃபில் அர்லி உம்மமா, இந்த பூமியிலே ஒவ்வொரு பகுதிக்கும் நான் உங்களை, அதாவது சிதற விட்டோம், பூமியிலே ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களை சிதற விட்டோம். அப்போ இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல இப்படி என்னது ஒவ்வொரு பகுதிக்கு, அமெரிக்கால இப்படி என்னது ஒவ்வொரு பகுதிக்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். முடிஞ்சாச்சு, அல்லாஹ் தஆலா அவர்களை அடக்கினான். சகோதரர்களே, இப்படி சிதறடிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இவர்கள். அதே போன்று சிதறடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரேபிய தீபகற்பத்திலே மதீனா என்ற பகுதிக்கும் வந்து சேர்ந்தாங்க கொஞ்சம் பேர், மதீனா என்ற பகுதிக்கும் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க, அந்த மதீனா யூதர்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் கூடுதலா அவங்கள பத்தி பேசினாங்க, கூடுதலா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க, இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சான்னு சொல்லி. மதீனாவுக்கு வந்த பின்னால அங்கேயும் மக்கத்து முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இவர்களை கிண்டி கண்டிக்கிற யூதர்களுக்கு அநியாயம் அதுவும் செய்யறது. அடிக்கடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தீர்க்கதரிசி எங்களில் வர இருக்கிறார். இப்ப இவங்களுக்கு என்ன நினைவு தெரியுமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மர மூசா அலைஹிஸ்ஸலாம், மர தாவூத், சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா எல்லாம் இந்த பரம்பரையில தானே. அப்ப அடுத்த நபி யார பரம்பரையில? அவரோட பரம்பரையில வரணும். எங்கட தலைமையில ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, வந்தா அரபிய தீபகத்தில் தான் அவர் வருவாரு, அவரோட தலைமையில உங்களோட யுத்தம் செய்யும். அவரோட தலைமையில என்னது, இந்த சிதறிய யூதர்களில் ஒரு பகுதி மதீனாவுக்கு வரத்துக்கும் அது ஒரு காரணம். எது காரணம்? அடுத்தவர் அரேபிய தீபகற்பத்தில் தான் வருவார் என்று அவங்களுக்கு தெரியும், அது ஒரு காரணம். இப்ப எதிர்பார்த்துட்டு தங்கட பரம்பரையில யார் நபியா போறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான், அடிமை பரம்பரை இவங்க கணக்கெடுத்துட்டாங்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள், அதுல அல்லாஹ் நபித்துவத்தை ஆக்கினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அதுவும் எழுத படிக்க தெரியாதுன்னா யூதர்களுக்கு அவங்க மதிக்க மாட்டாங்க, மனுஷனே மதிக்கிறல. முதலாவது அந்த உம்மியின ரசூலா, எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆக்குறான். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆக்கின உடனேயே உண்மையிலேயே இவர் தூதர்னு அவங்களுக்கு தெரியும், இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களது பிள்ளைகளை எப்படி அடையாளம் தெரியுமோ அது போன்று இவரை நபி என்பது அவர்களுக்கு அடையாளம் தெரியும் என்றார்.
தங்களது பிள்ளைகளை எப்படி இவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அது போன்று இவர் நபி என்பதும் அவர்களுக்கு அடையாளம் தெரியும். வகானு மின் கபுலு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. இந்த நபி வந்தால் அவர்களது தலைமையின் கீழ் போராடுவோம் என்று காவிர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டும் இருந்தார்கள். பலம்மா ஜாஉ, அதாவது பலம்மா ஜாஅஹும், அதாவது அவர்கள் அந்த நபி வேதத்தோடு வந்த பொழுது பிமா அரஃபு கஃபரு பிஹி, தெரிஞ்ச விஷயத்தோடு தான் வந்தாரு, இவர் யாரென்றும் தெரியும், நிராகரித்தார்கள். ஒரு யூதர் மதீனா பள்ளியில் இருந்துட்டு இருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இவர் அல்லாஹ்வுடைய நபி இடத்துக்கு எல்லா யூதவன் அல்லாஹ்வுடைய நபி இடத்துக்கு எல்லா அடையாளமும் இருக்கின்றாரு. அல்லாஹ்வுடைய நபியை யூதர்கள் நிராகரிக்கிறாங்கன்னு ஒரு ஆள் கேட்கிறாரு. கேட்டு இவர் சொல்றாரு, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், தங்களோட பிள்ளைகளை அடையாளம் தெரியும் மாதிரி அவர்களுக்கு அடையாளம் தெரியும் என்றார் அவர். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இப்படி ஏமாத்து சமுதாயம் தெரியுமா இது? உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஆட்டுல நஞ்சி வச்சது யாருன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஆட்டுல நஞ்சி வச்சு தந்தது யாருன்னு சொல்லி, இங்க வச்சீங்க தானே என்றாங்க. ஆம் வச்சோம் என்றாங்க. ஏன் வச்சீங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நீங்க மௌத்தாயினீங்க என்று சொன்னா பொய் நபியிலிருந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம், விடுதலை பெற்றோம். நீங்க உண்மையான நபி ஆயிருந்தீங்க தப்பிடுவீங்க, அந்த விஷம் உங்களுக்கு பாதிக்காது. ஏத்துக்கொள்வேன்னு சொல்லல. உண்மையான நபியா இருந்தா தப்பிடுவீங்க, அந்த விஷம் உங்களுக்கு பாதிக்காது, அதனாலதான் வச்சோன்றான். அதாவது உண்மையா பொய்யான நபியா இருந்தா தப்பிட்டோம், உண்மையான நபியா இருந்தா ஏத்துக்கொண்டோம்னு சொல்லல, மாறித்தான் சொல்றான். இது யூதர்களுடைய இயல்பான ஒரு தன்மையாக இருந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவிதமான சோதனைகளை இவர்களால் எதிர்கொண்டதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இதன் பின்னால் இவர்கள் இந்த பூமியிலே சிதறடிக்கப்பட்டு இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இன்று இருக்கின்ற யூதர்கள் என்னென்ன கொள்கையோடு இருந்தார்கள், இந்த பலஸ்தீன் உருவாவதற்கு முன்னால் என்னென்ன மார்க்க வேத அடிப்படையில் அவரிடத்தில் என்ன? முதலாவது விஷயம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இருக்கின்ற யூதர்களில் 20% தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள். உண்மையான யூதர்கள் சொல்லலாம், அந்த மார்க்கத்தோடு பட்டுள்ளவர்கள். 80% அதாவது மதமே இல்லை என்று சொல்கின்றவர்கள், மதமே எத்திஸ்ட், அதாவது மத கொள்கையே இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் அடுத்த குரூப் 80%. ஆனால் அதான் ஜியோனிஸ்டுகள் அழைப்பார்கள். இந்த ஜியோனிச இயக்கம் உண்மையிலேயே ஆரம்பிக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு எதிராக அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. ரோம அரசால் அவர்கள் அதாவது அடக்குமுறைக்கு ஆக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி சியோனிச சபை ஒன்றை அமைக்கிறார்கள். இந்த சியோனிச சபை மூலம் அது அப்படியே முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறது. அது அப்படியே முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறது. சகோதரர்களே, இந்த சபையினர் இருக்கிறார்களே, இதுல 20% தான் உண்மையிலேயே முஸ்லிம், அதாவது மார்க்கப்பட்டுள்ளவர்கள். 80% மார்க்கப்பற்றே கிடையாது. இவர்களுடைய மார்க்க அடிப்படைகள் 3, ஆனால் 2 தான் சொல்வார்கள். முதலாவது என்ன தெரியுமா? தௌராத் என்று சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் அதாவது நிறைய திரிபாடுகள் உள்ளவைகள். இரண்டாவது என்ன தெரியுமா? தல்மூத் என்று அழைப்பார்கள், அரபியிலே தல்மூத் என்று அழைப்பார்கள். இதுவும் பல உபதேசங்களின் தொகுப்பு. மூன்றாவது, அவர்கள் எதையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை. சகோதரர்களே, இந்த யூதர்களை போன்று என்ன நடக்கிறது, என்ன செய்கிறார்கள், நோக்கம் என்ன, ரகசியம் என்றது தெரியாத ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம். இங்க யூதர்களை வாழ்ந்தாங்கன்னு வைங்களே, அவங்களோட ஊட்ட பத்தி கூட உங்களுக்கு எந்த நியூஸும் வராது. ஏன்? ஒதுக்கித்தான் வாழ்வான். இங்க ஒரு 50 பேர் இருக்கிறான்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தான் ஊட கட்டுவான், ஒதுக்குப்புறமா தான் லைவ வச்சுக்கொள்வான், யாரோட பெரிய தொடர்போட இருக்க மாட்டான். அப்படி ஒரு விதமான வாழ்க்கை. அதனால உள்ளுக்கு என்ன நடக்கிறதே தெரியாது. இதை ப்ரூத்து காலாத்தன் அரபில் அழைப்பார்கள், புரோட்டோகால்ஸ், சில சட்ட நியதிகளை எழுதியிருந்தார்கள். இது இந்த ஜியோனிஸ்ட் சபை, அதாவது 300 பேர் அங்கத்துவரை கொண்ட ஒரு சபை. அதிலே ஒவ்வொருவரும் தலைவராக ஒவ்வொரு தடவைக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டு வருவார்கள். அவர்கள் தான் இந்த சபை இயக்குவார்கள். இந்த சபை உலகத்தை இயக்க வேண்டும், அதான் லட்சியம் அவங்களோட. இந்த சபை உண்மையிலே அது நடக்குது. சகோதரர்களே, இந்த அவர்கள் தான் இந்த புரோட்டோகால்ஸ் அடிப்படையில் தான் இயங்கியும் வருகிறார்கள். அது தங்களுக்கு ஒரு பெயர் சூட்டினார்கள், அதாவது பாம்பு என்று பெயர் சூட்டினார்கள். அவருடைய அந்த முழு அந்த ஆட்சியையும் பாம்பு ஆட்சி என்று பெயர் சூட்டினார்கள். அடையாள நாகம் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, என்ன விஷயம் தெரியுமா? உலக மகா யுத்தம் இவர்கள் தான் காரணம். முதல் உலக மகா யுத்தம் இருக்கிறதே, இவர்களுடைய சொந்த அபிலாசைகளின் தூண்டுதல் அடிப்படையில் அது நடந்தது. பல லட்சம், 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தம் அவர்களுடைய சொந்த அபிலாசைகளை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம் தான் அது. ஆனால் அதை கிறிஸ்தவர்கள் கூட கண்டுகொள்ள முடியாது, பிறகு உணர்ந்தார்கள். பிரான்சிய புரட்சி, ஜெர்மனிக்கு எதிரான நடவடிக்கைகள், ஏன் இப்பொழுது ரஷ்யாவும் அமெரிக்காவும் கிளர்ந்ததே,
எல்லாம் இவர்களது பின்னணிதான், எல்லாமே இவர்களது பின்னணிதான். சகோதரர்களே, ரஷ்யாவிலே ஆரம்பத்தில் இந்த செய்தி வெளிப்பட்டவுடன், இவர்களுக்கு இப்படி ஒரு சட்ட நீதிகள் இருக்கிறது வெளிப்பட்டவுடன் 10,000 20,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹிட்லர் அழித்து ஒழித்தானே ஜெர்மனியில. என்ன காரணம்? இவர்களுடைய இந்த விதிகள் அவனுக்கு தெரிந்திருந்ததுதான். கடுமையாக அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் பணம் கொடுத்து வாங்கினார்கள். விஷயம் வெளியாகின பின்னால, பிரிண்ட் ஆகிய பின்னால் அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கி வாங்கி எரித்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மிக ரகசியமாக அது இருந்து வருகிறது. இதை படித்தீர்கள் என்று சொன்னால், அதுல வெளியாகிய சில விஷயங்களை படித்தீர்கள் என்றால், மனிதர்கள் இருக்கிறார்களே, மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம்தான். மற்றவர்கள் அனைவரும் மிருகங்கள் தான். மிருகங்கள் என்றால் ஆத்மாவை பார்க்க கூடாது, மார்க்கத்தை பார்க்க கூடாது, உயிர் உள்ள ஜீவனா உயிரற்ற ஜீவன் என்று பார்க்க கூடாது, குழந்தையா பெண்ணா என்று பார்க்க கூடாது, எது விதமும் பார்க்க கூடாது. அவர்களிடத்திலே இரத்தத்தை தோய்த்து தின்னுகின்ற ஒரு சாப்பாட்டு வழிமுறை இருக்கிறது. பெருநாள் நாள்களில் அவைகள் கொண்டாடுவார்கள். இத்தனைக்கும் தைரியமானவர்கள் அல்ல, ஆனால் இரத்தத்தை தோய்த்து சாப்பாட்டிலே சாப்பிடுகின்ற 2 பெருநாட்கள் ஒரு வழிமுறை அவர்களிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அந்த புரோட்டோகால்ஸ் மூலம் வெளியாகிறது. சகோதரர்களே, இப்படி ஆக மோசமான ஒரு வடிகட்டிய மோசமான சமுதாயத்தினர் இவர்கள். ஆனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு ஆட்சி செய்வது கிடையாது, அதற்கேற்ற திட்டங்களை உருவாக்குவார்கள். ஒரு வேலை செய்வதற்கு முன்னால் அதற்கேற்றது போன்று மூளை இருக்கும். இந்த 2.5 கோடி பேர் சொல்கிறேனே, அப்படியே ஒற்றுமையானவர்கள். உள்ளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரே கோட்டோடு இருப்பார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யகூதிகளில் 10 பேர் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு காலத்திலே பிரே காலத்திலே 10 பேர் ஏற்றுக்கொண்டால் முழு யகூதிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். 10 பேர் ஒரு கால பகுதியிலே 10 பேர் என்னை ஏற்றுக்கொண்டால் முழு யூத சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா என்ன? 10 பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், 10 பேர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஒரு விதமான நோய் அவர்களிடத்தில் இருக்கிறது, ஒரு விதமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எதிலும் ஒற்றுமை, அது கெடுதி செய்வதிலும் தீங்கு செய்வதிலும் ஒற்றுமை அவரிடத்தில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற செய்தி புகாரியிலே வருகிறது. அதாவது 10 பேர் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டால் லா ஆமன பில் யஹூது குல்லுஹும், யகூதிகள் எல்லோரும் என்னை ஏற்றுப்பார்கள். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒற்றுமை ஒன்றை அவர்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள். போலி ஒற்றுமையோ உண்மையான ஒற்றுமையோ அந்த தோற்றத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். சகோதரர்களே, இப்படி ஒரு உலக ஒரு ஐநா சபை ஒன்று அமைக்கிறார்களா? இந்த ஐநா சபை, இந்த பாதுகாப்பு சபை, இந்த சமாதான சபை, உலக உணவகம் எல்லாம் யூதர்களுடைய ஆரம்பம் தான். அவர்களுடைய அபிலாஷ், ஒரு வேலை செய்ய போகிறார்களா, ஒரு பிரச்சனை செய்ய போகிறார்களா, முதலாவது திட்டம் தீட்டுவார்கள், அதற்கேற்ற மாதிரி ஒன்றை தூண்டுவார்கள். எதற்கு முன்னுக்கு வந்து செய்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுகிறது, பின்னால் இருந்து செயல்படுவார்கள் என்று. அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கான நெருப்பை இவர்கள் மூட்டுவார்கள், யுத்தத்திற்கான நெருப்பை இவர்கள் மூட்டுவார்கள். இது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் இவர்கள் இருந்தார்கள் என்றால் பொய்யான செய்தி அல்ல, உண்மையான செய்தி. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் இருந்தார்கள் என்றால் உண்மையான செய்தி. அண்மையில் சியோனிச மாநாட்டில் நடந்த ஒரு ரகசியம் வெளியாகியது என்ன? அவசரமாக 3வது உலக மகா யுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இவ்வளவு தைரியம் பேசுகிறார்கள் கொஞ்சம் பேர். அவசரமாக 3வது உலக மகா யுத்தத்தை, அப்படின்னா என்ன நடக்கும்? யூதர்கள் கலந்து கொள்ள மாட்டான், அவன் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான், அடிச்சது எல்லாரும் அதுக்குள்ள அவன் வேலை செஞ்சிருவான். நான் என்ன செய்யணும், நான் என்ன நடவடிக்கை செய்யணும் செஞ்சிருவான். நான் கேட்கிறேன், இந்த யூதர்கள் தான் இந்த ஐநா சபையோ பாதுகாப்பு சபையோ உலக உணவக சபையோ என்ன சபைகள் இவர்கள் தான் அமைக்க என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? லெபனான் எல்லையிலே கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? ஐநாவுடைய பாதுகாப்பு சபை வந்து நிற்கிறது. என்னத்துக்கு லெபனான் எல்லையில வந்து நிற்கும்? லெபனான் எல்லையிலே ஐநாவுடைய பாதுகாப்பு சபை வந்து இறங்குறது. இந்த டைம்ல நீ எங்க இறங்கணும்? என்னத்துக்கு தெரியுமா? அவனும் ஹிஸ்புல்லா ஏதோ இங்கல செஞ்சாண்டா இருபக்க தாக்குதலா போயிடும், அங்கலே இங்கலே என்ற இருபக்க தாக்குதலா போயிடும். அது ஒரு சட்ட ரீதியாக கொண்டு அடுத்த நாடு விஷயம் இந்த நாட்டில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றது போன்று ஒரு பொது நீதியின் அடிப்படையில் கொண்டு வந்து இறக்கிறான். அது போல என்ன செய்யறான்? மீடியாவை உள்ளுக்கூடன்றா. இஸ்ரேலுக்கு ஐநா சபை சொல்லுது மீடியால உள்ளுக்கூட, அவன் மீடியால அடிச்சு தகர்க்கிறான் பேசாம. அப்ப நான் கேட்கிறது, ஐநா சபை வந்து யாரு இவ்வளவு அமைதியாக இருக்கிற யாருடைய சபையாக இருக்க வேண்டும்? நிச்சயமா இவன் சபையாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் சகோதரர்களே, என்ன நடந்தாலும் அது மாத்திரமல்ல, ஜனநாயக முறையில் ஹமாஸ் பிரதம ஆட்சிக்கு வருகிறது. வந்தோடனே அமெரிக்கா என்ன சொல்றான்? இவர்கள் ஆயுதங்களை களையாத வரைக்கும், வன்முறைகள் அதாவது எதிர்க்கிறது வன்முறையா, வன்முறைகளை விடாத வரைக்கும் நாங்கள் அப்பாஸுக்கு தான் நிதிகளை கொடுப்போம், அப்பாஸுக்கு மஹமூத் அப்பாஸுக்கு தான் நிதிகளை கொடுப்போம். சட்டப்படி இவர்களுக்கு தான் நிதியெல்லாம் போய் சேரணும், நிதிகளை கொடுப்பேன்.
உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தினார்கள். பிரதம ஆட்சிக்கும் இடையில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுத்தி மக்கா ஒப்பந்தத்தின் மூலம் சமாதானம் ஏற்பட்டது. என்ன ஒப்பந்தம்? மக்கா ஒப்பந்தத்தின் மூலம் சமாதானம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். சகோதரர்களை, இது சுருக்கமாக சொல்வது, இன்று இந்த யூதர்கள் தான் உலகத்தை இயக்குகிறார் என்பதற்கு சொல்ல வருகிறேன். முழு யூதர்களும் இந்த உலகத்துடைய என்னென்ன அபிலாசைகள் நிறைவேற வேண்டும் அவர்களுடைய, அதற்கு ஏற்ற அது போன்று புதிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குவார்கள். உதாரணமாக வையுங்கள், இந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் எல்லாம் ஆரம்பித்தது இவைகளும் கூட யூதர்களுடைய வேலைகள் தான். இவைகளும் கூட யூதர்களுடைய வேலைகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழு நோக்கத்தையும் நிறைவேற்றி வருகிறார்கள். சகோதரர்களே, இப்பொழுது வருவோம். குர்ஆன் எங்களுக்கு யூதர்களுடைய இயல்புகளை பற்றி என்ன சொல்லுகிறது? யூதர்களுடைய இயல்புகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வெட்கம் கெட்டவர்கள், முதலாவது குர்ஆன் ஹதீஸும் குர்ஆனும் சொல்வது வெட்கம் கெட்டவர்கள் என்றால் சாதாரணமாக வெட்கம் கெட்டவர்கள் அல்ல. அதாவது பெண்களை தங்களது ஏதாவது ஒரு ஆட்சியிலே நோக்கம் பெற வேண்டுமா, அவருடைய புரோட்டோகால்ஸிலே உள்ள ஒரு விஷயம் தான் பெரிய பெரிய ஆட்சி உள்ளவர்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவ பெண்களை முடித்து கொடுக்க வேண்டும், இந்த யூத பெண்களை முடித்து கொடுக்க வேண்டும், அழகான யூத பெண்களை முடித்து கொடுக்க வேண்டும். பார்க்கிறோம், நிறைய பேர் விழுந்தார்கள், நிறைய பேர் விழுந்த, அது யசீர் அரபா தொடக்க நிறைய பேர் விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஏதாவது பெண்களை என்ன செய்ய முடித்து கொடுக்க வேண்டும், அதை அப்படியே தொடர்ந்து செய்வார்கள். இது போன்று அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனை செய்து முடிப்பார்கள். சகோதரர்களே, பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரிலே 278வது இலக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இந்த பனு இஸ்ராயேல், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் என்ற பரம்பரை இஸ்ரவேலர்கள் வையுங்கள், இவர்கள் யக்தஸிலூன உராத்தன் யந்துரு பஅதுஹும் இலா பஅத், நிர்வாணமாகத்தான் குளிப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் பார்த்த வண்ணம். புகாரில் வருகின்ற செய்தி. இவருடைய குளியல் முறையேப்படி நிர்வாணமாய் இன்றைய இயல்பை நபிகள் சொல்லவில்லை, அந்த யூதர்களுடைய அன்றைய வளமை சொல்கிறார்கள், நிர்வாணமாகத்தான் குளிப்பார்கள். எப்ப? ஏற்றுக்கொள்ள புறவல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முந்தியல்ல, ஏற்றுக்கொண்ட புறவு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர் அந்த புடிவாதம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? தனியாக குளிப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தனியாக குளிப்பாரு. இவங்க என்ன செய்வாங்க? இப்படித்தான் நிர்வாணமாக குளிப்பார்கள். இப்ப மூசா தனியாக குளிக்கிறாரு, நல்ல மனுஷன் விடு, அவர் அதாவது விதை வீக்கம் இருக்குது அவருக்கு, நௌதுபில்லாஹி, ஒரு நபி இவருக்கு விதை வீக்கம் இருக்கிறது என்று குற்றச்சாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா பார்க்கிற இதை இல்லாமக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் உடுத்திருந்த ஆடையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஓட வைக்கிறான். ஓட வைத்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பின்னால் என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். அந்த ஆடையை பிடிக்க ஓடுகின்ற நேரத்தில், அப்படியே வெளியே இறங்கி ஓடுகின்ற நேரத்தில் யூதர்கள் பார்க்கிறார்கள், அதாவது என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாம் விரை வைக்கம் உள்ளவர் அல்ல, பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விரை வைக்கம் உள்ளவர் என்று தெரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லா தகூனு கல்லதீன ஆதவ மூசா ஃபபர்ரஹு அல்லாஹு மின்ஹு, மூசாவை நோவினை செய்தார்களே அது போன்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம், அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்தினான்னு சொல்லி காட்டுகிறான். அப்ப தனியே ஒரு குழுவாக இருந்து ஒரு வெக்கங்கட்ட இயல்புலே வளர்ந்தவர்கள் தான் யூதர்கள். தனது பெண்களையே, தனது சகோதரனுடைய மர்மத்தையே பார்க்கக்கூடிய இடத்திலே கற்பழிப்புக்கு எதிராக, குழந்தைகளை கொள்வதற்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இரண்டாவது என்ன தெரியுமா சகோதரர்களே? அதாவது இவருடைய இயல்புகள் ஒன்று என்ன தெரியுமா? பொய் பேசுதல், அவதூறு சொல்லுதல், தங்களோடு உள்ளவர்கள் மீதும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வபி குஃப்ரிஹிம், அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அதீமா, மரியமின் மீது விபச்சார குற்றத்தை போட்டார்கள், விபச்சார குற்றத்தை போட்டார்கள். வ கௌலிஹிம் இன்னா கத்தல்னா ஈசா இப்னு மரியம், இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈசா இப்னு மரியம், நாங்கள் ஈசா இப்னு மரியம் மஸீஹை கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி வருகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்ற பொழுது எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வ இன் மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களில் எவராக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தால், அப்படித்தான் அந்த வசனத்தை கருத்து பாருங்கள், வ இன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமல் கியாமத்தி யகூன அலைஹிம் ஷஹீதா, ஈசாவுடைய மரணத்திற்கு முன்னால் வேதக்காரர்கள் அனைவரும் அவரை ஈமான் கொள்வார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகலைன்னு அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்துக்கு முன்னால் வேதக்காரர்கள் அனைவரை ஈமான் கொள்வார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் அனைவரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்கன்னு வைங்க, அந்த டைம்ல யாராவது மறுத்தவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள், எஞ்சியவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எஞ்சியவர்கள் எல்லோரும் ஒன்றோ கொலை அல்லது இஸ்லாம், இந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு என்ன செய்யும்? தீர்வாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, இவருடைய இயல்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது,
வலக்கது அகதல்லாஹு மீதாக்க பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலிடத்தில் அல்லாஹ் தஆலா பல ஒப்பந்தங்களை எடுத்தான். எப்படி எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தான் தெரியுமா? வமின்ஹும் அதாவது வபஅத்னா மின்ஹும் 12 நகீபன், நல்ல 12 பேரை அவர்களிலே அல்லாஹ் அனுப்பினான். ஃபகால அல்லாஹு இன்னி மஅக்கும், நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். லை நகம்தும் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க, வாதைத்தும் ஸக்கா, ஸகாத்தை கொடுங்க, வாமன்தும் பிருசுலி, ஏன் ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுங்க, வா அஸ்ஸர்துமும் அவர்களுக்கு உறுதியாக நில்லுங்க, வா அக்ரல்துமுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக நிறைய தர்மங்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சொல்லிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா சொர்க்கம், இல்லைன்னா உங்களுக்கு வழிகேடுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனாலும் ஃபபிமா நக்லிஹிம் மீதாகவும், ஒப்பந்தத்தை முறிக்கிற அவருடைய வளமை, ஒப்பந்தத்தை முறித்தார்கள். லஅன்னாகும், அதனால் நாங்கள் அவர்களை சபித்தோம், யூதர்களை அந்த சமுதாயத்தை சபித்தோம். வஜஅல்னா குலூபஹும் காசியத்தன், உள்ளங்களை கற்கள் போன்று கடுமையாக்கினோம். கடுமையாக்கினான் அல்லாஹ் தஆலா, இனி இறக்கம் வராது அதிலிருந்து, விளங்கிட்டா? கற்கள் போன்று கடுமையாக்கினோம். யுஹர்ரிபூனல் கலிம அன் மவாதிஹி, வேதங்களை திசை திருப்பதிலேயே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், வலா தஸாலு தத்தலி வலா காயினத்தின் மின்ஹும், எப்பொழுதுமே அவர்களிடத்திலிருந்து ஒரு சதி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஒரு சதியை நீ கண்டுகொண்டே இருப்பாய் நபியை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்பொழுதும் மோசடி செய்யக்கூடியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, இந்த யூதர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருக்கு, இந்த புரோட்டோகால்ஸ்ல கூட இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் என்ன செய்யறானா, இந்த உலகத்துல அவங்களை இயக்கிட்டு வரானா, சொர்க்கம் என்ன அநியாயம் செஞ்சாலும் சொர்க்கம் அவங்களுக்கு நிச்சயம், இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் சொர்க்கம் அவர்களுக்கு நிச்சயம் என்ற நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலத்தில் யஹூது வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், வ அஹிப்பாஹு, அவருடைய நேசர்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். நபியே சொல்லுங்க, குல் ஃபலிமா யுஅதிபுக்கும் பிதுனூபிக்கும், அப்படி என்ன அல்லாஹ் உங்களையே இந்த உலகத்தை தண்டிக்கிறான், உலகத்துல ஏன் அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான் நபியே நீங்கள் கேளுங்கள். பலன்து பஷரும் மிம்மன் ஹலக, எல்லா மனிதரை போல நீங்கள் ஒரு மனித சமுதாயம் தான், வேற மிகப்படுத்தி எதுவுமே இல்லை என்று நபியை சொல்ல சொல்லுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அடுத்தது பாருங்க, யூதர்களுடைய இயல்புகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள், நான் ஏற்கனவே சொன்னேன் கோழைத்தனம், கோழைத்தனம் இவர்களுடைய அடிப்படை இயல்புகள் உண்டு. அடுத்தது வெஞ்சம், அதாவது வெஞ்சம் என்று சொன்னால் கொடூரம், கொடூரமான தன்மை, கடின சித்தம், இரக்கம் பார்க்காத தன்மை, வேலைக்காரி என்றாலும் பிழை செஞ்ச அவனுடைய இயல்பிலேயே ஒரு கடினத்தன்மை இருப்பதை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி வருது, அதாவது 2413 இலக்கம், ரசூலுல்லாஹ் அங்க போறாங்க, ஒரு சின்ன வேலைக்காரி பொம்பளை பிள்ளையோட தலை வந்து இப்படி அட்டிச்சு இப்படி சப்பையா இருக்குது, ரெண்டு இப்படி இந்த அளவுக்கு, அதாவது 2 கல்லால அடிக்கப்பட்டு முகம் இப்படி உசிர் இருக்குது, உடம்புல உசிர் இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறாங்க, யார் உன்னை இப்படி செஞ்சது யாருன்னு கேட்கிறான். ஒவ்வொரு பேரா பேச இயலா, சாகர கட்டம் அடிச்சு வச்சுக்கிறான், இப்படி சாகர உச்ச கட்டத்துல இருக்குது. அப்ப ஊண்டா கேட்கிற யாருன்னு சொல்லி, ஊண்டா ரசூலுல்லாஹ் கேட்டு கேட்டு வரான், பேரை சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு யஹூதிய பேரை வீராண்டு இருக்கிறாங்க, அதை தலையாட்டு இப்படி செஞ்சாண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொண்டு வந்து 2 கற்களை வைத்து அடித்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். 2 கற்களை அதே முறையில் அடித்து கொண்டார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். தன்னட்ட வேலை செஞ்சவனை இப்படிதான் நடத்துவாங்க, இயல்பிலேயே கடின, மற்ற முஸ்லிம்கிட்ட இறங்க காட்டுவான் அவன், இது இயல்பிலேயே அவனுடைய கடின சித்தம். அது மாத்திரமல்ல, மோசடி இருக்குதான, வழக்கு மோசடி, பொய் சொல்றது, அவனை யாரும் மியக்கல. பொய்க்கு ஒரு போட்டி வச்சா அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான், மோசடிக்கு ஒரு போட்டி வச்சா அவன் தான் ஃபர்ஸ்ட். இயல்பது, மிகைப்படுத்தல் எதுவுமே இல்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? இது சஹீஹுல் புகாரியிலே 2416-17, மன் ஹலப அலா யமீனின் வஹுவ ஃபாஜிருன் லியக்ததிய பிஹா மால இம்ரஇம் முஸ்லிமின் நகியல்லாஹு வஹுவ அலைஹி கதுபான், பொய்யாக சத்தியம் செய்து ஒரு முஸ்லிமுடைய சொத்தை யார் பறிக்க முனைகிறாரோ அவர் கெட்டவனாக அல்லாஹ்வை கோபித்த நிலையில் நாளை மறுமையில் சந்திப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்டோடனே அஷ்அத் என்ற சஹாபி சொல்றாரு, ஏண்ட விஷயத்துல ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க, என்னுடைய விஷயத்தில் தான் இதை நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். அவ சொல்றார் வழக்க, எனக்கு யஹூதி கடையில் ஒரு சொத்துல பிரச்சனை வந்துச்சு, ஏண்ட காணியா உண்ட காணியான்னு பிரச்சனை வந்து, ஏண்ட காணி அது ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் நான் வழக்கு முறையிட்டேன், ஏண்ட காணிக்கு இப்படி செய்யறான்னு முறையிட்டேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அலக்க பையினா, அந்த நபி தோழர் கேட்கிறார், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா உங்களோட காணி எடுத்துக்குது, உங்களோட காணி எடுத்து உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு இல்லையா ரசூலுல்லாஹ், ஏண்ட காணி தான்ன்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, சரி அவட காணி ஏண்டா
வழக்கு வைக்கிறவர் ஆதாரம் சொல்லணும், மறுக்கிறவர் சத்தியம் பண்ணணும். ஆதாரம் இல்லாட்டி, ஆதாரம் இல்ல யூதன்ட்ட சொல்றா நீங்க சத்தியம் பண்ணுங்க, இது நிச்சயமா அல்லாவின் ஆதையிட்டு இது என்ன காணி அல்லன்னு சத்தியம் பண்ணுங்கன்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சத்தியம் பண்ணுங்கன்னு அந்த சஹாபி சொல்றாரு, இதை யஹலிப் சத்தியம் செய்வார், வயதுகபிமாலி சொத்தை எடுத்துட்டு போய்த்துருவார். சத்தியம் செஞ்சு சொத்தை எடுத்துட்டு போய்த்துருவார். இது அவன் நிச்சயமா என்ற சொத்து, நீங்க சத்தியம் செய்ய சொன்னீங்கடா அதுக்கெல்லாம் பயப்படுறாக்கல்ல அவங்க, அல்லாவின் மீது ஆணை என்று சொல்லி என் சொத்தை எடுத்துட்டு போய்த்துருவாங்க அல்லாவின் தூதரேன்றாங்க. அப்ப உடனடியா அல்லாஹ் தூதர்களோட விஷயத்துல அந்த சட்டத்தை கேன்சல் பண்றான். கேன்சல் பண்ணி ஒரு வசனம் இருக்கு, அப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒப்பந்தங்களையும் சத்தியங்களையும் இவர்கள் அநியாயமாக அற்ப கிரியத்துக்கு விற்கிறார்களோ என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான். எனவே ஒரு யூதன்ட்ட இந்த சட்டம் செல்லுபடியாகாது. ஏன்? அவன் பொய் சொல்றவன் நிரூபணமானவன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்றாங்க என்னது, இதை யஹ்லிப் வயதுஹப பிமாலி சத்தியம் பண்ணி சொத்தை எடுத்துட்டு போய்த்துருவார்ன்றாங்க. இது யூதர்களுடைய இயல்பான ஒரு நிலையாக நாங்கள் இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இந்த மூன்று சமுதாயத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எங்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் என்ன உதாரணம் தெரியுமா? ஒருவரை சுபகிலிருந்து லுகர் வரைக்கும் வேலைக்கு அமர்த்துகிறார், ஒரு கீராத் தருகிறேன் என்று சொல்கிறார். அவர் வேலை செய்கிறார், லுகருக்கு அந்த ஒரு கீராத் நன்மையை கொடுக்கிறார். வச்சுங்களே ஒரு 1000 ரூபாய் வச்சு கொடுத்துட்டாரு. மற கிறிஸ்தவர்களை அல்லாஹ் தஆலா இன்னொருவரை வேலைக்கு அமர்த்துகிறார், லுகர்ல இருந்து அசர் வரைக்கும். ஒரு கீராத் தாரேன் என்னது, அதை ஒரு 1000 ரூபாய் தாரேன்னு சொல்றேன்னு வைங்க, தருகிறேன்னு சொல்கிறார், வேலை செய்கிறார், அசருக்கு 1000 வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொருவரை அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் வேலைக்கு அமர்த்துகிறார், 2 கீராத் தாரேன்னு சொல்றார், வேலை செஞ்சு 2 கீராத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப சுல்சலால சொல்றாங்க, அந்த 2 பேரும் கேட்டாங்க, நான் சுபகிலிருந்து லுகர் வரைக்கும் ஒரு கீராத், இவர் லுகர்லிருந்து அசர் வரைக்கும் இது இன்னொரு கீராத், இவர் அசர்லிருந்து மக்ரிப் எப்படி 2 கீராத் என்று கேட்டார்கள். அப்ப அந்த வேலைக்காரன் அந்த எஜமானன் சொன்ன, உங்களுக்கு தாரண்டத்தை நான் தராம இருந்தனா, இல்ல தந்துட்டேன், மற்றது எக்ஸ்ட்ரா நான் கொடுக்காத நீங்க கேட்க கூடாது என்று சொன்னார். இதுதான் எங்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் உதாரணம் என்று சொன்னார். கடைசியாக வந்த சமுதாயம் நாங்க, எங்களுக்கு அல்லாஹ் கூடுதலாக தருவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவர்களோடு எங்களை ஒப்பிட்டு சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹி மரணிக்கின்ற நேரம் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யௌமுல் ஹமீஸ் எப்படி சொல்கிறார், யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை இந்த நாளா அப்படின்னு கேட்டுட்டு அழுகிறாங்க. அழுது அவர் பக்கத்துல இருந்த கல்லெல்லாம் அழுது, சின்ன சின்ன கல்லெல்லாம் அழுது, ஏன் இப்படி இன்றைக்கு அழுகிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பேசிய விஷயத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பேப்பரை எடுத்துட்டு வாங்க, நான் எழுத போறேன் ஒரு ஆளை வச்சு எழுத போறேன்னு வழங்கினது, நான் எழுத போறேன், என்ன எழுத போறேன், எனக்கு பின்னால என்னென்ன ஆட்சிகள் யார் யாருக்கு போகணும்னு எழுத போறேன், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அப்ப சஹாபாக்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்படி மௌத்தாகிறது நல்லது, ஒண்ணு எழுதாம நான் மௌத்தாகிறது நல்லது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நான் 3 விஷயம் சொல்றேன், அதை செய்யுங்க. யூதர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்ல வராங்க சொல்லாங்க. முதலாவது என்ன தெரியுமா, அஹ்ரிஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலிருந்தே காவிர்களை வெளியேற்றுங்கள், முழு காவிர்களை வெளியேற்றுங்கள். அதாவது அன்றைக்கு கூடுதலாக யூதர்கள் தான் இஸ்லாத்தை தழுவாம இருந்தவங்க, இவங்களை வெளியேற்றுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவர்களை வெளியேற்றுங்கள். இரண்டாவது, இந்த அரேபிய தீபகற்பத்துக்குள் தூதுவர்களை நீங்கள் எடுப்பதாக இருந்தால், வெளிநாட்டு தூதுவர்கள் அவர்களை எடுப்பதாக இருந்தால், நான் எப்படி அவர்களை எடுத்தேனோ அது போல எடுங்க. தூதுவர்களை நான் எந்த ஒழுக்கத்தோட எந்த இதோட எடுத்தேனோ அப்படி எடுங்க. அப்படியா எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அஜீசுல் வக்த ஹைது, அதாவது ரசூலுல்லாஹ் நான் எப்படி எடுத்திருந்தேனோ மிதஹிமா குன்து உஜீசுஹும், நான் எப்படி அவர்களுக்கு அனுமதி அளித்து தூதர்களை இங்க எடுத்து தூதுவர்கள் எடுத்தேனோ அது போல நீங்க எடுங்க, வேற மாதிரி எடுத்துருவானாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்க, அதில்லத்தன், இவங்க கீழடைஞ்சு பெரியவர்கள் வார மாதிரி வரவேற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படியெல்லாம் வரவேற்கல, ஒரு கண்ணியத்தோடையும் கௌரவத்தோடையும் ரெஸ்பெக்டோடையும் வரவேற்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய மனநிலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா, யூதர்களை கிறிஸ்தவர்களை நண்பர்களாக எடுக்க வேண்டாம், நண்பர்களாக நீங்கள் எடுக்க வேண்டாம். அவுலியா, அதாவது பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள்.
அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள். வமையத்தவல்லஹும் மின்கும், யாரெல்லாம் பொறுப்பெடுக்கிறீர்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் தான், அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், எவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் எவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்கள் யுசாரிஊன ஃபீஹிம், யூத கிறிஸ்தவர்டா எல்லா விஷயத்திலும் ஸ்பீடார்த்த பாக்குறீங்க. யூத கிறிஸ்தவர்கள்டா அவசர அவசரமா அங்கே போய் சேர்க்கிறார்கள். அவங்களோட ஒரு கல்வியா போயிடுவாங்க, அவங்களோட அரசியலியாப்பா போயிடுவான், அவங்களோட பிசினஸா போயிடுவான், அவங்களோட சிஸ்டமா அவசரமாக வேகமாக போவதை நீங்க பார்க்கிறீர்கள். யகூலுன, காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நக்ஷான் துசீபனா தாயிரா, அவங்க எங்களை தாக்கி விடலாம், எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி விடலாம் என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஃபஅஸல்லாஹு யஅதிய பில் ஃபத்ஹி, அல்லாஹ் ஒரு வெற்றியை கொண்டு வருவான், அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை கொண்டு வருவான். அவ் அம்ரி மின் இந்திஹி, அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை கொண்டு வருவான். நீங்க யோசிக்கிறீங்க, ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு ஃபி அன்ஃபுஸிஹிம் நாதிமீன், அவருடைய உள்ளத்தில் என்ன மறைத்திருந்தது என்பது வெளிப்பட்டு விடும். இந்த குறிப்பிட்ட அவருடைய உள்ளத்துல என்ன மறைந்திருந்தது என்பது வெளிப்பட்டு விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ற அல்லாஹ், அவர்களுக்கு வழிபட்டு வழிபட்டு அவங்கட என்று சொல்லி போனீங்களோ நீங்க எல்லாம் முர்த்ததுகளா போயிருவீங்க என்றால் ஃபயருத்துனக்கும் குஃப பஅத ஈமானிக்கும் காபிரின், நீங்கள் ஈமான் கொண்ட பின்னால் காபிர்களாக மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொன்று, உலகத்துல எப்பயுமே அவர்கள் யுத்தத்தை மூட்டி கிளர்ச்சி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், மோத விட்டு பார்த்துட்டு தங்களோட லாபத்தை அடைவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரா மாயிதா 64 சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? வல்கைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்லா இலா யௌமில் கியாமா, அவர்களுக்குள் நாங்கள் பகைமையையும் குரோதத்தையும் மறுமை நாள் வரைக்கும் போட்டு விட்டோம். குல்லமா உகது நாலல் லில் ஹர்பி, எப்பொழுதும் அவர்கள் யுத்தத்திற்காக நெருப்பை மூட்டுகின்ற பொழுது அத்ஃபனாஹா அத்ஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதனை அணைத்து விடுகிறான். அத்ஃபாஹுல்லாஹ் வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன், எப்பொழுதும் அவர்கள் பூமியிலே குழப்பங்களை தான் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்பொழுது இந்த யூதர்களுடைய இயல்புகளை நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெரிந்து கொண்ட பின்னால் இன்றைய பலஸ்தீனத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். இது அதாவது மூன்றாவது கட்டம். பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஆட்சிகளுக்குள் உட்பட்டு வந்தது, கிறிஸ்துக்கு முன் எப்படி, கிறிஸ்துக்கு பின் எப்படி. கிறிஸ்துக்கு முன் 7000 ஆண்டுகளுக்கு முன்னே பலஸ்தீன மக்களுடைய வரலாறு கிடைக்கிறது. செமித்தியர்கள் என்று சொல்வார்கள், அரபியிலே சாமியூர் என்பார்கள். இவர்கள் தான் அந்த பகுதியிலே அதாவது குடியிருக்கிறார்கள் முதலாக. அப்பொழுது அதுக்கு பலஸ்தீன என்ற பெயரெல்லாம் கிடையாது. சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே முதலாக செமித்தியர்கள் குடியிருக்கிறார்கள். பின்னர் சகோதரர்களே, அதாவது இந்த செமித்தியர்களுக்கு பின்னால் யபூசியூன்கள், அந்த பலஸ்தீனுடைய ஆரம்ப பேர் பயூஸ் என்றது. யபூசியூன்கள் அந்த இடத்துல இருக்கிறார், அதுக்கு மாற்றமான ஒரு பேர் அதுக்கு இருந்தது, பயூஸ் என்று சொல்லி. யபூசியூன்கள் அந்த பகுதியிலே குடியிருக்கிறார்கள். பின்னர் ஈஜிப்ட் அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. ஈஜிப்ட் வந்து அவருடைய அதாவது தென்மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஃபிரௌன்கள், அதாவது ஃபராவுக்கள் அந்த பகுதியிலே ஆட்சியை பிடித்து காலனித்துவ ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த பகுதியை? இந்த குறிப்பிட்ட பகுதியை, சிரியாவில் இருக்கக்கூடிய முழு பகுதியில், குறிப்பா பலஸ்தீனை சேர்த்து. அதற்கு பின்னால் முதலாக செமித்தியர்கள், பின்னர் எபூசியர்கள், பின்னர் எகிப்திய ஆட்சியாளர்கள் மூன்றாவது. அடுத்ததாகத்தான் இவர்களுக்கு ஆட்சி வருகிறது. யாருக்கு? அதாவது பலஸ்தீனியன்கள். பலஸ்தீன் என்ற பெயர் தோன்றுவதற்கான பல வரலாறுகள் சொல்கிறார்கள். ஏதோ பலஸ்தீன மக்கள் என்ற ஒரு ஆட்சி பகுதி அந்த காலத்திலே தோன்றுகின்றது. அது ஏதோ ஒரு ஆட்சியாளர் மூலமோ அல்லது அந்த நாட்டை பிடித்தவர் மூலமோ கைப்பற்றியவர் மூலம் வந்திருக்கிறார். அவர்கள் அந்த பகுதியிலே கூடுதலாக வாழ ஆரம்பிக்கிறார்கள், செறிவாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அன்று அந்த 4வது ஆட்சியிலிருந்து, ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு பின்னால் வந்த ஆட்சியிலிருந்து பலஸ்தீன் என்ற பெயர் வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னால் பலஸ்தீன் என அழைக்கப்பட்டது. 5வதாகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி நிகழ்கிறது. பனு இஸ்ராயில், இஸ்ரவேலுடைய ஆட்சின்னு சொல்வார்கள். அந்த ஆட்சி நிகழ்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு தான் அது சொந்தம் என்றால் ஆரம்பத்திலே குடியிருந்த செமித்தியர்களுக்கும் அது சொந்தமாகிவிடும். அப்படியே ஒரு பட்டவர் எகிப்தியர்களுக்கும் சொந்தமாகிவிடும். அது அவர்கள் வசித்ததற்காக சொந்தம் என்றால் அதற்கு முந்தைய ஆட்சியவர்கள் யார்? ஃபராவோக்கள். அடுத்ததாக பாபிலோன்கள், பாபிலோன் என்று சொல்வார்கள். அவர்கள் அதை ஈராக்கிய தேசத்திலிருந்து வந்து ஆட்சி செய்தார்கள். ஏனால் ஈராக் கிழக்கிலே இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து இந்த இதை காலனித்துவத்துக்குள்ளாக்கி ஆட்சி செய்து வந்தார்கள். பின்னர் பாரசீகர்கள் வந்தார்கள். அடுத்ததாக கிரேக்கர்கள், அதாவது உலகத்திலே பெரும் சாம்ராஜ்யங்களாக ரோம் சாம்ராஜ்யம் இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலும் அது வந்து ஆட்சி செய்தார்கள். பின்னர் ஐரோப்பாவிலிருந்து
ரோமர்கள், ரோமுடைய அந்த ஆட்சி, அந்த நபியுடைய காலத்தில் ரோமருடைய ஆட்சி தான் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்த மத்திய கிழக்கு பெரும்பாலான பகுதி எல்லாம் அவருடைய ஆட்சி தான் இருந்தது. ரோமர்களுடைய ஆட்சி வருகிறது. சகோதரர்களே, இந்த ரோமருடைய ஆட்சியை இன்னொரு பொருத்தல் சொல்வதென்றால் கிறிஸ்தவ ஆட்சின்னு சொல்லலாம். கிறிஸ்தவ ஆட்சி வருகிறது. இந்த ரோமருடைய ஆட்சி எப்பொழுது வருகிறது? கிறிஸ்துக்கு முன் 63ஆம் ஆண்டு. இந்த கிறிஸ்துக்கு முன் 63ல இருந்து, இதான் எங்களுக்கு தேவை, முன்னாளுள்ள முக்கியம் அல்ல, 63ல் இருந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். நபி அவர்கள் மீராஜ் போகிறார்களே, அந்த நேரத்திலும் கிறிஸ்தவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 600 வருடங்கள் அந்த கிறிஸ்தவருடைய ஆட்சி அந்த பலஸ்தீன பூமியில நிகழ்ந்து வருகிறது. அதற்கு பின்னால் 3000 சஹாபாக்களை கொண்டு இன்னும் பல படையினரோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிரியா பகுதியுடைய பெரும்பகுதியார் ரோமருடைய ஆட்சியில் இருந்த, அவருடைய காலனித்துவத்தின் கீழ் இருந்த அந்த பகுதிகளை கைப்பற்றியதோடு பலஸ்தீன பகுதிகளையும் கைப்பற்றுகிறார்கள். அதாவது கிறிஸ்துக்கு பின் 636 கைப்பற்றுகிறார்கள். அந்த கைப்பற்றிய பொழுது முஸ்லிம்கள் நடந்து கொண்ட முறை இருக்கிறது, உலக வரலாற்றிலே யாரும் நடக்க முடியாது. மறுபடி முஸ்லிம்கள் இருந்து அது போனது. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் நடந்த முறை இருக்கிறதே, ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையாக அல்லாஹ்வை நம்பியவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனார்களே, குப்பத்து ஸஹ்ரான் ஒரு இன்றைக்கு டோம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இது டோம் இருக்கவில்லை, அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் தான் அது போடப்படுகிறது. அதற்கு அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், நான் இங்கே தொழுதால் இது உமர் தொழுத இடம் என்று வாதிப்பார்கள், அதனால நான் என்ன செய்யல, நான் இருக்கிற இடத்திலே தொழுகிறேன் என்று சொல்லி உள்ளுக்கு போய் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. பார்க்கிறோம், அவ்வளவு நல்லா நடக்கிறாங்க. அவங்க ஒரு ஒப்பந்தம் வச்சிருந்தாங்க, இந்த நாட்டுக்குள்ள யூதர்களை அனுமதிக்க வேணாம், கிறிஸ்தவர்கள் யூதர்களை அனுமதிக்க வேணாம். அந்த ஒப்பந்தத்தை உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்றாங்க. எந்த யூதர்களை அனுமதிக்கப்படாத என்ற ஒப்பந்தத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த புனித ஸ்தலங்களை இப்படியே பாதுகாக்கணும் என்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. பலவிதமான ஒப்பந்தங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அந்த பலஸ்தீன முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் வருகிறது. சகோதரர்களே, அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 வருடங்கள். இடையிலே ஒரு 100 வருடம் கிறிஸ்துவோட ஆட்சி வந்தது. அது எப்பொழுது சிலுவை போர் நடந்தது சொல்வார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1909களில் இந்த பிரச்சனை வருகிறது. வந்தால் 1100 வரைக்கும் 187 வரைக்கும் இந்த சிலுவை போராளியுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது. கிட்டத்தட்ட 100 வருஷங்கள். பின்னர் சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய தலைமையிலே அது வெற்றி கொள்ளப்படுகிறது முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு பின்னால். இப்ப கிறிஸ்துக்கு முன் 63 இருந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி, அது கிறிஸ்தவருடைய ஆட்சி. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தலைமையில் முஸ்லிம்களுடைய கைக்கு அது வருகிறது. பின்னர் 1000 வருடங்கள் உஸ்மானிய கிலாபத்துடைய வீழ்ச்சி வரைக்கும் 1917 வரைக்கும் முஸ்லிம்களுடைய 1917 இந்த நூற்றாண்டு வரைக்கும் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிறது. இடையிலே சிலுவை போர்கள் நடந்த ஒரு 100 வருடத்தை தவிர அந்த நேரத்தில் சலாஹுத்தீன் அய்யூபி நடந்து கொண்ட முறை இருக்கிறது. அவர்களோடு சுப்ஹானல்லாஹ், அவர்களோடு நடந்து கொண்ட ஒற்றுமையும் அதை தனியாக பேச வேண்டும், அன்பும். ஆனால் அந்த சிலுவை போராளிகள் நுழைந்தார்களே, அந்த நேரத்தில் 70,000 முஸ்லிம்களை கொண்டார்கள். அந்த பைத்துல் மக்திஸுக்கு முன்னால் வைத்துக் கொண்டார்கள். அதை தலை தனியாக எடுத்தார்கள், உரித்தார்கள் தோள்களை, குழந்தைகளை இரண்டாக வெட்டினார்கள், பெண்களை கற்பழித்தார்கள், உயிரோட வயிற்றிலிருந்து குழந்தைகள் எடுத்து வீசினார்கள், முஸ்லிம்களை கண்ட இடத்திலாம் துண்டாடினார்கள். இப்படி ஒருபோது முஸ்லிம்கள் நடக்கவே இல்லை. அந்த இடத்தில் இராணுவ வீரர்களோடு யுத்தம் நடந்ததை ஒழிய ஒருபோது முஸ்லிம்கள் நடக்கவும் இல்லை. இது நாங்கள் சொல்லவும் இல்லை, அவர்களது வரலாறும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அவர்களது வரலாறும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடைசியாக சகோதரர்களே, 1917களில் இந்த ஆட்சி, அதாவது கமால் அத்தாதுர்க் போன்ற மோசமானவர், அவரும் யூதன் தான் சொல்லணும் சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நடித்த ஒரு யூதன், அவர்கள் போன்ற முனாஃபிக்களுடைய திட்டங்களின் மூலம் அத்தனையும் என்ன முதலாவது உலக மகா யுத்தத்தோடு வீழ்ந்து விடுகிறது. நான் சொன்னேன், எதற்கும் பின்னால் யூதர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று. அந்த முதலாவது உலக மகா யுத்தத்தோடு அது வீழ்ந்து விடுகிறது. அதற்கு பின்னால் பலஸ்தீனுக்குள்ளே பிரான்சிய காலனித்துவம், அதே போன்று பிரிட்டிஷுடைய காலனித்துவங்கள் நுழைய ஆரம்பிக்கிறது. பிரான்சுக்குள்ளே காலனித்துவத்துக்கு, அதாவது இலங்கை பிடிப்பட்ட காலம், இந்தியா பிடிப்பட்ட காலம், இது முக்கியமான பகுதியெல்லாம் இருந்தது. அந்த கால பகுதி அரேபிய தீபகற்பத்தில் பெரும்பகுதியை பிடித்தார்கள். அந்த நேரத்தில் இவர்களும் அந்த பகுதியை என்ன செய்கிறார்கள், தங்களது ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராகவும், நான் அஸ்கர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகிய ஒரு அறிஞராகவும் இருந்த இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம், ஷேக் இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம், இவரை பொறுத்தவரைக்கும்
அதாவது தௌஹீது கொள்கையில மிகவும் உறுதியாக இருந்த ஒருவர். அந்த காலத்தில் யாராவது மரணித்தால் ஜனாசாவை சத்தம் போட்டு கொண்டு போவார்கள். அதற்கு எதிராக புத்தகம் எழுதியவர். அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் அதற்கு எதிராக அந்த நடைமுறைகளை எதிர்த்தெழுதியவர், திருமணத்தில் சில நடைமுறைகளை எதிர்த்தெழுதியவர் இவர் தான். முதலாக 1930களில் இந்த பிரான்சுக்கு எதிரான இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் அவர்கள் ஒரு புரட்சியை, அந்த தூங்கி இருந்த மக்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை, அவர்களை தூண்டிவிட்டு ஒரு புரட்சியை செய்கிறார். அந்த புரட்சி அந்த இஸ்ஸத்தீன் கஸ்ஸாம் அவர்கள் மக்களுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கின்ற அளவுக்கு ஆகியது. எல்லோரும் அவரை மதிக்கின்ற அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக ஆகுகிறது. சகோதரர்களே, இந்த கால பகுதியில் இவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பின்னால் அந்த மக்களுடைய ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது. இவர் கொல்லப்பட்டதை வைத்து இன்னொரு புரட்சி வெடிக்கிறது. இந்த கால பகுதியில் யூதர்களில் ஒரு சிலர் பலஸ்தீனத்தில் இருந்து வருகிறார்கள். எவ்வளவு பெரிய திட்டத்தோடு அமைதியாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய திட்டத்தோடு. அதற்கு முன்னாலே திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. 1800களிலே திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. அமைதியாக யூதர்கள் இருக்கிறார்கள். சிலர், ஒரு சிலர் மிகவும் குறைந்த சதவீதத்தோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த யூதர்கள் காணி வாங்குகிறார்கள். எப்படி? பணம் கொடுத்து, கூடுதலான பணம் கொடுத்து காணி வாங்குவது. காணி வாங்குவது எவ்வளவு ஆபத்து பார்த்தீர்களா? காணி வாங்குவது. அந்த நேரத்தில் இவர்கள் காணி வாங்கி வருகின்ற இந்த திட்டம், இந்த பிரிட்டிஷுடைய பிரான்சுடைய காலனித்துவத்தின் உதவி இவர்களுக்கு இருக்கிறது என்பதும் அந்த உலமாக்கள் கண்டுகொள்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் இந்த நாட்டை விட்டு போகின்ற பொழுது யூதர்களுக்கு தாரை வார்த்து விட்டுத்தான் போவார்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு விளங்கிய நேரத்தில் ஒரு ஃபத்வா வெளியிடுகிறார்கள். இந்த நாட்டிலே இருந்து ஒரு காணியை யூதருக்கு வித்தாலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதாவது வேறு மதத்தினருக்கு கொடுப்பதற்கு சமன் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறார்கள். ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறார்கள். இருந்தும் யாரும் தனி மனித பிரச்சனைகள் ஒரு சமூக பிரச்சனையாக பார்ப்பதில்லை. நான் இவனுக்கு தானே காணிக்கிறேன் இவர் நினைச்சுப்பாரு, நான் இவனுக்கு தான் காணிக்கிறேன் இவர் நினைச்சுப்பார். இப்படி எல்லோரும் காணி விற்க ஆரம்பிச்சார். இவ்வளவு பெரிய தூரம் ஆட்சியில் அவர்கள் கூடுதலா காணி விற்கிறது, காணி வாங்குறது, கூடுதலா கொடுத்து பணத்துல கூடுதலாக இருந்தவன் அவன் தான் உலகத்துல பிசினஸ் அவன் கையில தான் இருக்குது. இதை வச்சு அது மாத்திரமல்ல, ரஷ்யா, அமெரிக்கா இதனுடைய உதவி, பிரிட்டிஷுடைய உதவி, ஐரோப்பிய நாடுகளுடைய உதவி, இந்த உதவிகள் ஐரோப்பிய நாடுக்கு யூதரை வளர்க்கணும் என்ன எண்ணமும் இல்லை, இவனை அழிக்கணும். ஆனால் மத்திய கிழக்கு போன்ற அதையும் அண்மித்த பகுதிகளிலும் இதை உருவாக்கி விட்டா நம்மளுக்கு எல்லாம் லேசு, அவனுக்கு எல்லாம் லேசு. அதனால யூதர்களை தூண்ட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களை, யூதர்களும் அந்த தூண்டுதல் தேவை. யூதர்களுக்கோட இவன்கள் தன்னை எப்படியா பயன்படுத்திக்கோ, அந்த பயன்படுத்தலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். கடைசியில பெரும் பகுதியில அடித்தும் விரட்டியும், தனிப்பட்ட ரீதி அடித்தும் விரட்டியும் பிடித்து 1948களில் பெரும் பகுதி உளவு நடந்த பாருங்க, பெரும் பகுதி இஸ்ரவேலாக அறிவிக்கப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக அந்த நாள் தான் மக்கள் சரியா உணர்றாங்க. அதுக்கு முந்தி சும்மா இருந்தாங்க. சின்ன சின்ன யுத்தங்கள், பெரிய புத்தகங்களே இல்ல, சின்ன சின்ன வெடிப்புகள், சின்ன சின்ன போராட்டங்கள் இப்படித்தான் இருந்துச்சு. இப்பொழுது இன்திஃபாதா புரட்சி போன்ற ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட எதுவும் இருக்கல. சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில் தான் ஒரு புரட்சி எனது கடுமையாக வெடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றையும் சொல்லிக் கொள்ள வேண்டும். கொள்கையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த நேரத்தில் ஹசன் அல் பன்னாவுடைய, அதாவது இஹ்வான் முஸ்லிமீன் ஈஜிப்ட்ல இருந்து அவர்களுடைய அதாவது சில தூண்டுதல் பேரில் இஹ்வான் முஸ்லிம்களுடைய நிறைய பேர் பலஸ்தீனில் போராடினார்கள். இஹ்வானிகள் நிறைய பேர் பலஸ்தீனில் என்ன செய்தார்கள்? இதற்காக போராடினார்கள். நிறைய பேர் ஷஹீதானார்கள். இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் தான் ஆரம்பத்திலே அந்த இடத்திலே போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே இருந்து போய் போராடினார், ஈஜிப்ட் பக்கத்தில் இருப்பதனால். சகோதரர்களே, இந்த நேரத்திலே இப்படியே வளர்ந்து வந்த 1948களில் தான் இதை புரிந்து கொள்கிறார்கள். ஹமாசுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் அதற்கு பின்னால் தான், ஹமாசுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் அதற்கு பின்னால் தான் நிகழ்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக சகோதரர்களே, இப்படியே போகிற நேரத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் எஞ்சி இருக்கிறது. குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் எஞ்சி இருக்கிறது. பலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் வட பகுதியிலே சிரியாவுடைய எல்லை, இந்த கிழக்கு பகுதியிலே ஜோர்தான் இருக்கும், ஈராக் ஜோர்தான் இருக்கும். இந்த அதாவது தென்பகுதியிலே சீனா, அதாவது ஈஜிப்டுடைய சீனா பாலைவனம், அதான் இந்த எல்லை. இங்கே மேற்கு பகுதியிலே அதாவது இந்த மத்திய தரைக்கடல், இது வட்டம். இதிலே காசா பகுதி மத்திய தரைக்கடலோடு இருக்கிறது. இந்த காசா பகுதி பிடிபட்டிருக்கவில்லை, பெரும்பாலான பகுதி கிட்ட வந்திருக்கலாம். அங்களால ஜோர்தானுக்கு கிட்ட பகுதியில் கிட்ட வந்திருக்கல, இன்னும் இடையில் உள்ள சில பகுதியில் வந்திருக்கல. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால், அதாவது 1967
இவைகளிலும் அவனது ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கிறான். இந்த பகுதி ஐநா பார்த்துட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஐநா என்னத்துக்கு வச்சுக்கிறான் தெரியுமா? ஒரு நாடு இன்னொரு நாடுல அத்துமீறினா வந்துருவானா. குவைட்ல ஈராக் அத்துமீறினா வருவான், பலஸ்தீன்ல இஸ்ரேல் அத்துமீறினா வர மாட்டான். குவைட்டுக்கு ஈராக் அத்துமீறிச்சே அப்ப வந்தான். அதே நேரத்தில் பலஸ்தீன்ல இஸ்ரேல் அத்துமீறின சொந்த நாட்டுக்குள்ள நாடே இல்லாம இந்த உலக படத்தை எடுத்து பாருங்க. பலஸ்தீன் இல்ல, இஸ்ரேல் தான் இருக்குது. பலஸ்தீன்ல இராணுவம் இல்ல, இராணுவம் ஐநா சபையில் இராணுவம் தான் இருக்கணும். பண்ணிட்டா ஒரு நாட்டையே காலி பண்ணி முடிச்சுட்டான், லட்சக்கணக்கான மக்களை எடுத்துட்டான். இன்னும் எங்களை ஐநா சபையை பார்த்துட்டு நம்ம அல்லாஹ் தஆலா சொல்றானே, யூத கிறிஸ்தவர்களை நண்பர்களா எடுக்காதீங்க. அவன் கிறிஸ்தவ யூத சம்பந்தமே இல்லை அவனுக்கும். இவர்களால நீதியும் வழங்க முடியாது, நியாயமும் வழங்க முடியாது. சகோதரர்களே, இப்படியே வந்த பின்னால் இப்ப அடுத்த கட்டம் என்ன? குதுஸ். குதுஸ் என்ற ஒரு பிரதேசம். அவன் மொத்தமாக சகோதரர்களை பலஸ்தீனை பத்தி கொஞ்சம் சொல்வது என்று சொன்னால், இந்த பலஸ்தீனை பெரும் பகுதியாக மாகாணம் என்று சொல்லுவோமே, அது மாகாணம் அங்க இருக்குல்ல, அதாவது லிவா என்று சொல்வார்கள். 6 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த 6 பெரும் பகுதிகளிலே மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுவோமே, அரபி அவங்க கலாடுவாங்க. அது போன்று 16 பகுதிகள். இந்த 6 பகுதிகளில் மொத்தம் 16 பகுதிகள். சிட்டியை எடுத்துக்கொண்டால், பெரிய பெரிய நகரங்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அதாவது 27 சிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த நகரங்கள், கிராமங்கள் 900 கிராமங்கள் இருக்குது. இதுல மிகப்பெரிய சிறந்ததாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிட்டிகள்ல ஒன்றுதான் குதுஸ், ஹலீல், நாப்லிஸ், அது போல ரஸ்ஸா, யாஃபா, உக்கா என்று சொல்ற பகுதிகள். இல்ல ஹலீல் என்று சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மரணித்த பிரதேசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மரணித்த பிரதேசம். இந்த பிரதேசங்களில் பெரும்பாலத்தை கைப்பற்றிட்டான். இப்ப அடுத்ததாக 1967 இந்த காசாவுடைய இந்த சில பகுதிகளையும் இன்னும் மற்ற பகுதியை பிடிக்கிறான். அதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் தெரியுமா? குதுஸ். அடுத்ததாக என்ன? குதுஸ். குதுஸ்னா பாதுகாக்க, அதை உடைக்கணும். பைத்துல் மக்திஸ் உடைக்கணும். உடைக்கப்பட்டு ஹைக்கல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர் ஒரு வணக்க ஸ்தலம் கட்டினார். அதை இல்லை, இப்ப அதை மறுபடியும் அங்க கொண்டு வரணுமா? அதை மறுபடி அங்கே கொண்டு வர வேண்டும். இதை ஒட்டச்சு தகர்க்கணும். அதான் நிபந்தனை. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் மூக்க நுழைச்சி உலக மக்கள் தன்னையை கண்டுகொள்ள கூடாது. இவனே சொல்லுவான், நீ வாய்ப்பை குடி நடுவானரி பொருள், நான் வேற வேலை செய்யறேன். அப்ப கொண்டு வந்து என்னது, அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு, சகல மனிதருக்கு உரிமை இருக்க வேண்டும் என்ற மாதிரி என்னது, அது பொது ஒரு மத ஸ்தாபனம் என்றதுனால உரிமை இருக்க வேண்டும், அதை மட்டும் வச்சுக்கிறான். ஆனா அவனுக்குதான் இருக்குது. குதுசையும் பிடிக்கிறான். சகோதரர்களே, இது கடைசியாக நடந்த விஷயம். அடுத்ததாக இந்த பலஸ்தீன்ல எத்தனை உலமாக்கள் பிறந்து வளர்ந்தாங்க தெரியுமா? பலஸ்தீன்ன்றது எங்கட இதயம் என்று சொல்றதுக்காக சொல்றேன். எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அந்த பகுதியாக இல்லாட்டாலும் கூட, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த இடம் காசா. இப்ப காசாக்கு தானே அங்க பிறந்தாரு. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறந்த இடம். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்றோம், பலஸ்தீன தென்பகுதியில் பிறந்தவர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. அது போன்று இன்னும் நிறைய, அப்துல் கனி அல் மக்திசி, இப்னு குதாமா அல் மக்திசி. அப்துல் கனி அல் மக்திசி இன்றைக்கு நாங்க புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத்ல லைவ் செய்யலாம் பாக்குறோம்னு சொன்னா, அது மெயினான புக் அல் கமால் ஃபி அஸ்மாஇ ரிஜாலோட புக் தான். அதை எழுதினவர் அந்த பிரதேசம் தான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அலாவுத்தீன் அல் முராதி, ஹுசைன் அல் ரமலி, அதே போன்று மூசா இப்னு நுசைர், இது போன்ற சஃபாரினி, பெரிய 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 அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்து மரணித்த ஒரு பிரதேசம் தான் இந்த பலஸ்தீன் பிரதேசம். இதுலதான் அவன் என்னது, அவன் இந்த விமானங்களும் அவனுடைய குண்டு தாக்குதல்களும் அங்க போய்கொண்டிருக்குது. எத்தனையோ பெருமதி மிக்க, அதான் ஏற்கனவே ஈராக்ல அழித்தொழிச்சான். இப்ப அடுத்ததாக எத்தனையோ பெருமை மிக்க ஏடுகள்லாம் களவடப்பட்டுக்கிட்டு வருது. முஸ்லிம்களுடைய உயிர் என்றது அவன் உயிரே அவனுக்கு கணக்கில்லாத பொழுது, முஸ்லிம்களுடைய உயிர் என்பது மதிக்கத்தகாத ஒரு உயிர் போன்று அங்கே மாறி வருவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த பலஸ்தீனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் நீங்கள் நிறைய அறிந்திருப்பீர்கள். ஆனால் பலஸ்தீனுடைய பின்னணி எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சிறப்புகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மிக பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்று குர்ஆன் எங்களுக்கு ஒரு இடத்தை சொல்கிறது என்றால் அந்த இடம் தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. மக்கா பள்ளியிலிருந்து, ஹரத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து தனது நபியை எடுத்து சென்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூழ அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை சூழ்ந்த பகுதிகளுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், முதலாக இந்த உலகத்திலே கட்டப்பட்ட பள்ளி எது என்று.
அப்ப சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா பள்ளி என்றாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா என்றாங்க. கம்பைனஹுமா, இது கட்டி அது கட்ட எத்தனை வருஷம் என்றாங்க? 40 வருஷம் என்றாங்க. இதை கட்டிட்டு அதை கட்டுறதுக்கு இடையில 40 வருஷம் என்று சொல்லி சஹீஹுல் அதாவது புகாரியிலே 3366வது இலக்கத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா துஷத்துர் ரிஹாலு, புனித பிரயாணங்கள் போவது என்று சொன்னால் இல்லா இலா தலாத்தி மசாஜித், 3 இடங்களுக்கு தான் போகலாம். அதுல ஒன்று எனது பள்ளி, இரண்டாவது மக்காவுடைய பள்ளி, மூன்றாவது பைத்துல் மக்தீஸ். மூன்றாவது பைத்துல் மக்தீஸ் என்றாங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தோடு தொடர்புடைய இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளியையும் அதற்கு சூழலுள்ள பகுதிகளை பரக்கத்து செய்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கும் அந்த இடத்திற்கும் ஆன்மீக தொடர்பு எவ்வளவு என்று பாருங்கள். எங்களுக்கும் அந்த இடத்திற்கும் உள்ள ஆன்மீக தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆப்கானிஸ்தான் அடிக்கப்படுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் கவலைப்பட வேண்டும், இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பதனால். ஒரு செச்சனியா அடிக்கப்படுகின்ற பொழுது கவலைப்பட வேண்டும், ஒரு கோசோவா அடிக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் சமூகத்தை என்பதனால். பலஸ்தீன் அடிக்கப்படுகின்ற பொழுது 2 கவலை. எப்படி கஅபத்துல்லா உடைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது போன்ற ஒரு கவலை எங்களுக்கு வருவதில்லை. ஆனால் குறைவாக இருக்கிற கஅபத்துல்லாவில் கை வைத்தால் வருகின்ற உணர்வும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கை வைத்தால் வருகின்ற உணர்வும் வித்தியாசமா இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு கை வைத்தால் என்ன உணர்வு வர வேண்டுமோ அதே உணர்வு அதற்கும் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது மிகச்சிறந்த பள்ளி என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னது, மேராஜுக்கு அங்கிருந்து போனது என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இன்னும் வர வேண்டும். முஸ்லிம்கள் ஆண்ட பகுதி என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் வர வேண்டும். ஆனால் சகோதரர்களே, ஆன்மீக ரீதியான தொடர்புடைய ஒரு பள்ளி என்பதனால் சகோதரத்துவத்திற்காகவும் கவலைப்பட வேண்டும். எங்கள் ஆன்மீக புனிதங்கள் அங்கே கேவலப்படுத்தப்படுவதை பார்த்து கவலைப்பட வேண்டும். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்கின்ற அநியாயங்கள் சம்பந்தமாகவும் யூதர்களுடைய எதிர்கால நிலை சம்பந்தமாகவும் சொன்ன ஒரு விஷயத்தை கடைசியாக உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த பனு இஸ்ரவேலுடைய முழு வாழ்க்கை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறார். வகலைனா இலா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் விதியாக எழுதினோம். யாருக்கு? இந்த யாக்கூபுடைய பிள்ளைகளுக்கு, யூதர்களுக்கு விதி எழுதினோம். எப்படி தெரியுமா? ஃபில் கிதாப் லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்லி மர்ரத்தைன், இந்த உலகத்தில் 2 முறை பெரிய குழப்பம் செய்வீர்கள். இந்த உலகம் முழுவதிலும் 2 முறை அத்துமீறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விதி எழுதுறான். 2 முறை அத்துமீறுவீர்கள் என்று எழுதினோம். வல தஅலுன்னா உலுவன் கபீரா, முழு உலகத்திலே நீங்க மிச்ச உச்சகட்டத்துக்கு வருவீர்கள். ஃபைதா ஜாவ அது ஊலாகுமா, முதலாவது முறை நீங்க இந்த பூமியில பெரிய இடத்துக்கு வருவீங்க, வந்து பசாது செய்ய ஆரம்பிப்பீங்க, குழப்பங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க, நினைச்ச மாதிரி அநியாயம் செய்வீங்க. அந்த நேரத்தில் பஅஸ்னா அலைக்கும் இபாதன் லனா, எங்களுடைய சில அடியார்களை உங்கள் மீது நாங்கள் ஏவுவோம். உலி பஅஸின் ஷதீதின், அவர்கள் மிக பலசாலிகளாக இருப்பார்கள். ஃபஜாசு ஹிலால தியார் வகான வஅதம் மஃஊலா, அவர்கள் உங்களோட ஒவ்வொரு வீடுகளாக ஒரு இடங்களாக நுழைஞ்சு உங்களை இல்லாமலாக்குவாங்க. உங்களை அதாவது உங்களை அந்த இடத்து சிறை செய்தம் செய்வார்கள், கைப்பற்றுவார்கள், அநியாயம் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்ல இபாதன் லனா, எங்கட நல்ல அடியார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லல, எங்களது அடியார்கள் சொல்றான். அது யாராவும் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக ஏவுவோம், உங்களை அழிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மறுபடி நீங்க அடங்குவீங்க. அப்படிதான் யூதர்கள் அடங்கக்குள்ள எல்லாருக்கும் பரிதாபம். எங்களுக்கு கடைசி கட்ட தானே தெரியும். இப்ப ஹிட்லர் 10 பேரை 5 லட்சம் பேரை கொண்ட உடனே 5 லட்சம் பேரை கொண்டிருக்கிறான். அதுக்கு முந்தைய என்னன்னு தெரியாது, அவன் என்ன எப்படி இருந்தாலும் தெரியாது. அதுக்காக 5 லட்சத்தை கொல்றான். அவன் சொல்றான், இந்த முழுசா அழிச்சிருப்பேன், மற்றவங்க இதை உணர்வு எடுத்துக்கான்னு வச்சுக்க, முழுசா அழிச்சிருப்பேன்னு சொல்றான் ஹிட்லர். சகோதரர்களே, அடுத்ததா பாருங்க, அடுத்ததாக 2வது கட்டம் என்ன தெரியுமா? மறுபடி நீங்க என்ன செய்வீங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், தும்ம ரதத்னா லக்குமுல் கர்ரத அலைஹிம், மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் தரும். 2வது, நீங்க வம்தத்னாக்கும் பி அம்வாலி வபனீன், நிறைய சொத்துக்களை தருவோம், நிறைய பரம்பரையாக நீங்க வருவீங்க. வஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா, உலகத்திலே நீங்கள் அதிகமான பேராக மாறுவீர்கள். அதிகமான பேரான நிறைய கிரவுட் அல்ல, உங்களுடைய பலம் வந்து என்னது உலகத்துல பெரும் பகுதிகளுக்கு போகும். மறுபடி நீங்க 2வது முறை உங்களுக்கு தான் எல்லா வசதியும் கிடைக்கும். கிடைச்சி ஃபர்ஸ்ட்டுக்கு நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்தாச்சு. அடுத்ததாக அப்படி ஆகிற பின்னால அல்லாஹ் தஆலா சொல்றா, இன் அஹ்சன்தும் அஹ்சன்துல் லிஅன்ஃபுசிக்கும், இந்த 2ஆம் முறை நல்லா வருவீங்களே, அப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நலவை தருவா, உங்களுக்கு தான் நீங்க நலவு செஞ்சுக்கிறீங்க. வைன் அஸஅத்து, மறுபடி 1ஆம் முறை அநியாயம் செஞ்ச மாதிரி 2ஆம் முறை அநியாயம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்றால் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்ன, ஃபைதா ஜா வஅதுல் ஆகிரத்தி லியசூஉ உஜூஹக்கும்,
உங்களுடைய முகங்களை மறுபடி கேவலப்படுத்துவோம். மறுபடி திரும்பி நீங்க வைங்களே, மறுபடி கேவலப்படுத்துவோம். வலி அது குலுல் மஸ்ஜித கமா தகலு அவ்வள மர்ரா. முதல் முறை பள்ளிக்குள்ள நுழைஞ்சு அநியாயம் செஞ்சாங்களே, அது போன்று இரண்டாவது முறை அவங்க நுழைவாங்க, உங்களுக்கு எதிராக நுழைவார்கள். அப்ப யூதர்கள் இருக்கிற இடத்த அல்லாஹ் தஆலா சொல்லிக்கின்னு வாராம், வலி யுதப்பிரு மா அலவ் தத்பீரா. நீங்க எங்க எங்க எங்கெல்லாம் உயர்ந்திருந்தீங்களோ அங்கெல்லாம் உங்களை அடிச்சு சாம்பலாக்குவாங்க. இந்த ரெண்டாவது நடந்துச்சு. ரெண்டாவதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினா நடந்துச்சு. அப்ப நல்லா இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான். இதெல்லாம் இங்க முக்கியம். இப்ப அதுக்கு பின்னால மதீனால அங்க இங்க எல்லாம் செதறுண்டு வாழ்றாங்க தானே. அந்த காலத்துல அல்லாஹ் இறக்கின வசனம் தானே இது. அப்ப அல்லாஹ் இறக்குறான், யூதர்களை பத்தி பேசுறான். எப்படி தெரியும்? அஸா ரப்புக்கும் ஐயர்ஹமக்கும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? மறுபடி உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டலாம். அல்லாஹ் தஆலா சொல்ல யூதர்களை பார்த்து, ரெண்டாவது வாக்குக்கு பின்னால செதறுண்டிருக்கிறீங்க, மறுபடி அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டலாம். இரக்கம் காட்டினான். அதனாலதான் முழு உலகத்திலே அவன் ஆட்சினான். அவன் ஜனாதிபதியாக தேவையில்ல, அவன் ஜனாதிபதி தான் இருக்கிறான். அவன் சொல்றதான் செய்வான், அவன் தான் மீடியா, அவன் சொல்றதா எழுத்து. முஸ்லிம்கள்ல நீங்க ஒரு மீடியாவை சொல்லுங்க, யாரும் சொல்லுவான்? ரோய்ட்டர் தான் சொல்லுவான். ஏன் சொல்லுவான்? அதான் தெரியும். இஸ்ரேல் வெப்சைட்டை சொல்லுங்க, யாவு கூகுள் ரெண்டு யூதண்டு, ரெண்டுமே யூதண்டு. ஏதாவது என்னது இந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது சொல்லுவாங்கன்னா ஐபிஎம் சொல்லுவாங்க யூதண்டு. நீங்க எதை சொன்னாலும் அவன் தான் முன்னுக்கு நிக்கிறான். சாப்பாட்டு எடுங்க, பிசினஸ் எடுங்க, உலகத்துல என்னமே எடுங்க பாப்போம், எல்லாம் வந்து சகோதரர்களே. அப்ப பூமியில இப்ப அவன் தான் முன்னுக்கு வரான்டா, வெப்சைட்ல அவன் தான் நிக்கிறான்னு சொன்னா இன்டர்நெட் எங்க போறது, அதுல வந்து முதல்ல அவன் நிக்கிறான். போட்டி கூட இஸ்லாத்துக்கும் யூதத்துக்கும் இல்ல, யாவுக்கும் கூகுளுக்கு தான், ரெண்டு யூதன் தான். இதான் போட்டி, வேற வேற ஒன்று சொல்ற அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இப்போ வந்து அல்லாஹ் தஆலா சொல்றானே, அஸா ரப்புக்கும் ஐயர்ஹமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மறுபடி இரக்கம் காட்டலாம். இரக்கம் காட்டி நல்ல இடத்துக்கு வந்து நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது. அல்லாஹ் சொல்றான், இன் உத்தம் உதுனாவா, இன் உத்தம் உதுனா, மறுபடியும் நீங்கள் அநியாயம் செய்வீர்கள் என்றால் என்ன செய்வோம் தெரியுமா? நாங்களும் பழைய முறையில செஞ்சோமே அது போல நாங்களும் வருவோம், நாங்களும் உங்களை அப்படின்னா இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு அழிவு என்னது இந்த யூத சமுதாயத்துக்கு இருக்கி என்பது அர்த்தம். அல்லாஹ் தஆலா இத பனு இஸ்ராயீல் என்ற சூறாலே சொல்றான். பனு இஸ்ரவேல் என்ற சூறாலேயே 8வது வசனமாக அல்லாஹ் தஆலா 7 8 வசனம் முதலாவது படிச்சிட்டு வாங்க, 1 2 3 4 5 6 7 8வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதாவது இந்த வசனத்தோட பின்னால சொல்ற வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. அதே பனு இஸ்ரவேல் சூறால வருது 104வது வசனம். எப்படி தெரியுமா? இந்த சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால வகத்தஅனாஹும் ஃபில் அர்லி உம்மம், அவர்களை பூமியில சிதறோட வெச்சோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஃபைதா ஜா வஅதுல் ஆখিরাতি, மறுமையுடைய நாள் வந்து விட்டால், மறுமை நெருங்கி விட்டால், ஜினா பிக்கும் லஃபீஃபா, கூட்டமாக உங்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வருவோம், கூட்டமாக ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம். கொஞ்சம் பேர் இருந்தா இஸ்ரேல்ல, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு போயிட்டு வராங்க. ஆனா இன்றைக்கும் நியூயார்க்ல 50 லட்சத்துக்கு மேல யூத இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட இஸ்ரவேல் இல்ல, அந்த அளவுக்கு கூட இஸ்ரவேல்ல இல்ல. ஆனால் வருஷா வருஷம் பிரயாணம் கூடிக்கொண்டே வருது. இன்றைக்கு 50 நாளைக்கு 100, நாளைக்கு 180, 200 வருது. இது அந்த காலம் தான் நினைக்கலாம். எப்படி தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜால் வருகின்ற காலகட்டத்தில் மதீனாவில் ஒவ்வொரு வாசலிலும் ஒரு மலக்கு நின்று அவரை தடுப்பார். அப்ப மதீனாவுக்கு வாசல் எதுவும் இல்லை, மதீனாவுடைய ரூட்டுக்கு எனது வாசல் எதுவும் இல்லை. ஆனால் அதை சொல்லக்கூட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வயோமைதின் அலைஹா சபுஅத்து அபு. சகோதரர்களே, அதை எடுத்து பார்க்கிற நேரத்தில் சில வேளை இவருடைய முடிவு மிக ஒரு 50 வருஷம் ஒரு 60 வருஷம் தான் இருக்குமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஃபைதா ஜா வஅதுல் ஆখিরাতি ஜினா பிக்கும் லஃபீஃபா, மறுமை நாள் நெருங்கிவிட்டால், அந்த அடையாளம் வந்து விட்டால், உங்களை கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து சேர்ப்போம், அந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதாவது குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்களே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற நேரத்தில் பாருங்க எங்க இறங்குற ஈசா, அல்லாஹ் வரலாற்று எங்க வைக்கிறான், அதுவும் பலஸ்தீன்ல இறங்குவாங்க. அவங்க இறங்குற இடம் பலஸ்தீன் தானே சகோதரர்களே. அந்த பலஸ்தீனில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்று சொன்னால், இவர்களும் பலஸ்தீனுக்கு தான் போறாங்க என்று சொன்னா, பலஸ்தீன் ஒரு கூட்டமா இருக்க போறாங்க என்று சொன்னால், கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் நெருக்கமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துக்கு வராங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இறங்குவாங்க, இவங்களோட சொந்த பூமின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான்
இங்கில சைட்டால உலக உணவு பஞ்சம், பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கக்குள்ள இரண்டுக்கும் என்னது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. என்றால் மறுமை நாளைக்கு முன்னால் தலாது சினீன ஹத்தாத் 3 கொடிய பஞ்ச வருடங்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வருடங்கள் இன்னது வராட்டியும் அந்த வருடங்களுக்கான ஒரு ஊமை நகர்வோடு நான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஊமை நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம், மிச்சம் கிட்ட போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருவேளை அந்த இடம் வந்து விட்டால், இதுவும் நடந்து விட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற காலம் நெருங்கி விடுமோ என்ற அளவுக்கு நாங்கள் அண்மையில் இருக்கிறோம். சகோதரர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முறை திடீர்னு விழித்தெழுந்தார்கள், எழுந்து சொன்னார்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள், யஜூஜ் மௌஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கின்ற இடம் ஒரு சான் விலகி விட்டது. ஒரு சான் விலகி விட்டது என்று சொன்னாங்க. அப்போ ஒரு சான் விலகிட்டேன்னா இன்றைக்கு பாருங்க 1400 வருஷம் எவ்வளவு இருந்திருக்கும், எவ்வளவாக இருக்கும். சகோதரர்களே, இது சில இடங்களை உலகத்திலேயே இடங்கள் சில கற்பனை பண்ண முடியாத சில இடங்கள் பேமுடா ட்ரங்கல், அதுல என்னன்னு கூட கண்டுபிடிக்காம இருக்கிறான். ஆனா முக்கோண பிரதேசம், ஒரு கடல் பிரதேசம், அதுல என்ன நடக்கிறேன்னு தெரிய, போனா கப்பல் போகுது, பிளைட் போகுது, ஆல் க்ளோஸ். இப்படி இருக்கவங்கள பறவை எல்லாம் போனா உண்டுமாகுது இல்ல, மனுஷன் போனா ஏதாகுது. அப்ப என்ன செய்யறான், சில வேளை சில பிரதேசங்கள் அற்புதமாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ நினைக்கின்ற அளவுக்கு தோன்றுகிறது. சகோதரர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டால், சஹீஹுல் புகாரியிலே 2925 நம்பரிலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துகாத்திலூனல் யஹூத், யஹூதிகளோடு நீங்கள் போராடுவீர்கள். இன்னொரு செய்தியிலே வருகிறது, அன்றைய தினம் சிறந்த போராளிகளாக மதீனாவாசிகள் இருப்பார்கள், அவர்கள்தான் இந்த பலஸ்தீனர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அப்ப துகாத்திலூனல் யஹூத், நீங்கள் யஹூதிக்கு எதிராக போராடுவீர்கள். போராட்டம் உங்களை ஆத்திரம் இருக்குதானே, அது உங்களை எங்க கொண்டு போகும் தெரியுமா? உண்மையிலேயே இப்ப நீங்க நடக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி ஒரு மனுஷன் மனசுல எடுத்தாண்டா, குழந்தைகள் பெண்கள் என்றெல்லாம் பாரா வந்து நிக்கிறான், நின்றுட்டு இந்த இடத்துல ஊட்டெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு போவன்றான் ஒத்தன். இது ஏண்ட இடம் என்றா அறையிறான். முதலாவது அறையில கீழே விழுறான், மறுபடி அதாவது இது ஏண்ட இடம் என்றாரு, ஏறி மிரிக்கிறான், 2 தடவைக்கு ஏறி மிரிக்கிறான், மயங்கி விழுறாரு. கண் முன்னால 2-3 ஷூட் பண்றான், மனைவி பார்த்து ஷூட் பண்றான், இடத்தை தரமட்டமாக்கிட்டு போறான். சகோதரர்களே, 1000 ஒன்றல்ல 2 அல்ல நடந்து இது போன்று 1000-2000 புள்ளைய கூப்பிடுறான். உட வாப்ப எங்கன்னு கேட்கிறான், சந்தேகத்துல இல்லைன்னு சொன்னா புள்ளைய அடிக்கிறான், களத்தை உடைக்கிறான், கையை உடைக்கிறான். சகோதரர்களே, ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். சாதாரணமா கொஞ்சம் ஒரு கற்பிணி எதிர்க்கலாது, வைத்த புலந்துடுறான், எதிர்க்க இயலாது. விரும்பின மாதிரி முஸ்லிம்களை வந்து ஒரு அதாவது சாப்பாட்டு தட்டு போல ஆக்கிக்கிறான். ஆனா எப்படி இருந்த சமுதாயம் தெரியுமா இது? 150 கோடிக்கு மேல சகோதரர்களுக்கிறோம், 150 கோடிக்கு மேல எப்படி ஆக்கி விட்டுக்கிறான் தெரியுமா? சும்மா அதாவது எங்களை சின்ன பின்னப்படுத்துகின்ற அளவுக்கு ஆக்கிறான். பெண்களுடைய கற்புக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, ஒரு துளி கூட ஒரு தாய்மை என்ற அடிப்படையில் ஒரு மரியாதை கூட இல்லை. தாயும் மகனும் போவான், விரும்பினா தோக்க காட்டி என்னது விளையாட்டு காட்டுவான், கொஞ்சம் எதிர்த்தா ஷூட் பண்ணிடுவான், கொஞ்சம் எதிர்த்தா ஷூட் பண்ணி பாருங்க. அடுத்த என்ன, ஒரு தந்தையும் மகனும் ரோட்ல போறா, ஷூட் பண்ணி பாக்குறா, 2 பேரும் போய் ஒளிகிறாங்க, ஷூட் பண்றான். புள்ள கண் முன்னாலே நம்ம வளர்க்கிற அன்பு குழந்தை நம்ம மடியிலேயே மௌத்தாகினா அப்படி இருக்கும். ஷூட் பண்ணி சும்மா முட்டிக்கிட்டே எல்லாம் பரவாயில்ல, தண்டை கண் முன்னால தண்ணியை ஷூட் பண்ண கூட தண்டை புள்ளைக்கு ஷூட் ஆகினா அது எப்படி இருக்கும்? இப்படி அநியாயங்களுக்கு மேல அநியாயமா நினைச்ச மாதிரி சில இடத்துல அறிவிச்சு பிடிக்கிறான், சில இடத்துல அறிவிக்காம வந்து நைட்டோட நைட்டா பில்டிங் ஏத்துறான். அறப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு புள்ள வந்து இன்திபாலா போராட்டத்தில் சின்ன புள்ள எல்லாம் கல்லெறியுது, அதுல ஒரு புள்ள வந்து அதாவது ஷூட் பண்ணி இறக்குது, அதுக்கு மேலால ஏத்திக்கிட்டு போறான். அப்படியே அதாவது இப்படி தோல் மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு மேலால ஏத்திக்கிட்டு போறான். இப்படி எந்தவித இறக்கமும் இல்லாமல். ஆனா இந்த சமுதாயம் எப்படி ஒரு கண்ணியமா இருந்த சமுதாயம் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி ஐரோப்பால, ஆப்பிரிக்கால, இங்கல வந்து ரஷ்யாவுடைய பகுதிகளில், இது போன்ற பகுதிகள் மத்திய கிழக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலமாக 1000 வருஷம் ஆட்சி செஞ்ச பகுதி. அன்பாகவும் இரக்கமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும். இந்தியால 800 வருஷம் ஆட்சி செஞ்சான். யார்? எல்லாரும் முஸ்லீம்களா? எல்லாரும் இந்தியா அப்படி தான், யாரே மதம் மாத்தல. அப்படி இருந்த சமுதாயம் பகதாதிலே, அதாவது மூத்தசிம் பில்லா இருக்கின்ற நேரத்தில் ஒரு பிரதேசத்தில், இஸ்லாம் ஆட்சி கைப்பற்றப்படாத ஒரு சிறிய பிரதேசத்திலே, அதாவது ஒரு பெண்மணி ஒரு பொருள் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யூதன் அப்படியே காலால மிதிக்கிறான் அவருடைய ஆடைய. அந்த ஆடையுடைய மேல் பகுதி, அதை முந்தான வந்து கலண்டு கீழே விழுது. இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற காலம் தானே. விழுந்தோடனே என்னமா பேசுறா? வா முத்தசிமா என்று பேசுறா. மூத்தசிமே கலீஃபா சத்தம் போடுறாங்க. இந்த செய்தி மூத்தசிம் பில்லாக்கு போய் சேருது, போய் சொல்றாங்க. அவர் வந்து அந்த சிம்மாசனத்தை இருந்துட்டு அந்த செய்தி கேட்ட லெப்பைக்கியா அமத்தல்லான்னு சொன்னாரு. அதாவது இதோட ஆஜராகிறேன் பெண்ணே,
இதோ நான் ஆஜராக என் பெண்ணை சொன்னார். கிட்டத்தட்ட 300 பேர் கொண்டு போய் அந்த பிரதேசமே இஸ்லாமிய ஆட்சி கீழ் வந்தது. எப்படி கண்ணியமான ஒரு லைஃப். இன்றைக்கு முந்தானையில சவர்களை கற்பே போகுது, பேசுறதுக்கு யாரும் கூட இல்ல, கண்ணீர் வடிக்க கூடாது இல்ல, அந்த அளவுக்கு கேவலமா. அது மாத்திரமல்ல, இந்தியா கைப்பற்றப்பட்ட, சிந்து நதி கைப்பற்றப்பட்ட வராது தெரியுமா? முஸ்லிம்கள்ல ஒரு பகுதியினர், அரபிகள் ஒரு பகுதியினர் பெண்கள் ஆண்களாக கப்பல்ல வந்துட்டு கூட அவர்களுடைய சொத்துக்களை அபகரிச்சு அந்த பெண்களை சூறையாடி கற்பழிச்சதுனால இதை கேள்விப்பட்ட அந்த மன்னர் ஆட்சியாளர், அதாவது இப்ப உமையாவுடைய காலத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆட்சியாளர், கவர்னர், ஒரு பெரும் படைய முகமது காசிம் பின் முகமது தலைமையில் அனுப்பி சிந்து நதியே இஸ்லாத்திர கையில வருது. சாதாரண விஷயங்களுக்காக எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு போய் நிறுத்திய சமுதாயம் இன்றைக்கு எதுவும் பேசலாம், பேசினா கூட இல்ல, நில்லண்டா நிக்கிறான், போண்டா போறான், ஈமானும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. சகோதரர்களே, அப்ப எவ்வளவு கேவலமா மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? தததா அலைக்குமுல் உமமு கமா ததா அலா கஸாதிஹா. சாப்பாட்டு தட்டை நோக்கி மனிதர்களும் மிருகங்களும் வருவதை போன்றே உங்களை நோக்கி முழு சமுதாயம் சாப்பாடு தட்டுக்கு வந்தா எப்படி செய்வோம்? எதை முதலா எடுக்கிற, எதை ரெண்டா எடுக்கிறேன் இருக்காது, பிச்சு தின்னோமே, குடும்பமே கைய இறைச்ச குடும்பமே 2 சைடால பிச்சை எடுப்பானே, அவனுக்கு கொண்டு எனக்கு கொண்டு, இது போன்று உங்கள் சாப்பாட்டு தட்டை நோக்கி வருவதை போன்று வருவார்கள். சஹாபாக்கள் டக்குன்னு கேட்கிறாங்க, அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நான் கொஞ்சம் பேர் இருப்போமா? பல் அன்தும் கதீரூன், நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள். உண்மையிலே நாங்க தான் முதலாம் மெஜாரிட்டி. கிறிஸ்தவோட பிரிவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, தனி மதமா இருக்கிற பிரிவு என்பதனால் எடுத்து பார்த்தோம்னா நாங்க தான் மெஜாரிட்டி. வலாகின்னகும் குஸாஉன் ககுதா இஸ்ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்றிருப்பீர்கள். வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்றிருப்பீர்கள். வலயன்சி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹபா, உங்கள் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் என்ற மரியாதை எடுத்து விடுவான். வலயக்ஸிபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுர் ருப், உங்களது உள்ளத்திலே அல்லாஹ் அச்சத்தை போடுவான், பயத்தை போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்கள் உள்ளத்திலே பகத்தை போடுவான், பயத்தை, அதாவது மற்றவர்களை பற்றி அச்சத்தை போடுவான். இன்னொரு எப்படி வருது? வலயக்ஸிபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், இன்னொரு அறிவிப்புல உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்ற ஒன்றை போடுவான். டக்கன் சஹாபாக்கள் வமல் வஹனு யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. டக்கன் ரசூல் அவசரமா ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, எப்படி? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தில் நிறைய வாழ வேண்டும் என்ற ஆசையும் மரணத்தை பற்றிய வெறுப்பும். மவுத் இப்ப மவுத்தாக ரெடியான்னு கேட்டா இங்க நானோ நீங்களோ ரெடி இல்ல. கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வாழ வேண்டிய புள்ள குட்டியை நினைப்போம். மவுத்தா எங்க போய் இஸ்லாமிய முறையில் மவுத்தா ரெடி வசனத்துக்கு சொல்லுவோம். இன்றைக்கு நாங்களாம் பார்த்து அழுகிறோமே, கவலைப்படுறோமே. ஆனா நான் நினைக்கிறேன் அதிகமான பேர் நானோ நீங்களோ கோழைகளாகத்தான் அதிகமாக இருக்கிறோம். யுத்தம் என்பது வாருங்கள் என்பதற்காக அரசாங்கம் போங்கேடு பலஸ்தீனுக்கு அனுமதி கொடுத்தா எத்தனை பேர் போவோமோ தெரியாது. உள்ளத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை, பிள்ளை என்ற ஆசை, பெண் என்ற ஆசை, மனைவி என்ற ஆசை, வீடுகள் என்ற ஆசை வந்து விட்டது. சகோதரர்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களை பாருங்கள், அப்ப அவ்வளவு கேவலம் அடைந்திருக்கின்ற நிலையில் குழந்தைகள் மட்டுமே 300-400 என்று சொன்ன சில குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க. சகோதரர்களே, எங்கட புள்ளகளை கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் புள்ள நைட்ல தூங்குறதுக்கு மூச்செடுக்காம இருந்தா எப்படியாவது பதறி போயிடும். வெச்சட்ரிக்குள்ள ஒரு பொம்ஸ் வந்து விழுந்து குழந்தை கையில போகுதுண்டா, தூக்கிட்டு போகல ஒரு குழந்தையோட உயிர் போகுதுன்னு சொன்னா ஒரு தாய் கண் முன்னால தண்ட பிள்ளைக்கு ஒரு அதாவது ஒரு காயப்படுது, ஒரு குண்டு வீச்சு விழுது, ரத்தம் அடைஞ்சிட்டு புள்ளைய பிடிச்சிட்டு அந்த தாய்க்கு வந்து விழுது. அந்த தாய்க்கு விழுந்தது மௌத்தாக போற லெவல். அவக்கு தான் மௌத்தா போற விளங்குது. குழந்தையோட முகத்தை இப்படி தடாவிக்க நிக்கிறான். புள்ள அழுகிற, ஒரு 8-9 வயசு இருக்கு, புள்ள அழுகிறான். அந்த குழந்தையோட பாப்பா இல்ல, சுனாமியில போனதுக்கு என்ன வேதனைப்பட்டாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய விதி என்று போல் நாங்கள் எடுத்துட்டு போகலாம். இது செயற்கையாக முழு உலகமும் பார்த்துட்டு இருக்குது. இந்த டைம்ல ஈரான் என்ன பேசுது தெரியுமா? ஹமாஸ் இடத்திலே போதுமான ஆயுதம் இருக்கிறது, எதிர்கொள்வார்கள். வீரம் பேசிய ஈரான். சகோதரர்களே, நீ சவுதியை விட, குவைட்டை விட, கட்டாரை விட வீரமானவனா இருந்தா உன்ட சாப்பாட்டு கப்பலை அனுப்புறாய், இஸ்ரேல் திருப்பி அனுப்புது, திருப்பி அனுப்பிவிட்டு நியூஸ்ல போடுறான். அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறேன்? 2 ஒன்று தானே. உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? 2 ஒன்று தான். சாப்பாட்டு கப்பலை திருப்பி அனுப்பினா சவுதி 50 அனுப்புது, இவங்க கொஞ்சம் அனுப்புறாங்க, அங்கே கொஞ்சம் சாப்பாடு அனுப்புறாங்க. சகோதரர்களே, எப்படி போயிட்டு பாத்தீங்களா? அதாவது உள்ளத்தில இருந்து இவர்கள் திரும்பி நின்றால் உலகத்துடைய மிக முக்கியமான பெட்ரோலியம் காலுக்கு கீழே வச்சுக்கிறான். பெட்ரோலியத்தை 50 இஸ்லாமிய நாடுகள், குறிப்பா அரேபிய தீபத்தை 20 நாடுகள் நினைச்சு ஒன்றுபட்டு திரும்பினான்னு சொன்னா அவ்வளவுதான். அது இன்றைய ஈமான் போதுமானது, இவ்வளவு ஈமான் போதுமானது, வெற்றி கொள்ள முடியும்.
150 கோடி இருந்தும் இல்ல. 150 கோடி இருந்தும் அவனை முந்தினா என்னை முந்தி அவன் போட்டி பொறாமையும் ஆட்சியும் பதவியாசையை நிக்கணும் என்ற எண்ணமும் இப்படி மாறி இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த ஆத்திரங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்திலே தேக்கப்பட்டிருக்கிறது. நபியர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற காலத்தில் முஸ்லிம்கள் யுத்தம் செய்வார்கள், யூதர்கள் மறைவார்கள். மனிதர்கள் மறைக்க முடியாது. மனிதர்கள் மறைத்தாலும் இயற்கைகள் கூட மறைக்காது. கல்லும் சொல்லும், மரமும் சொல்லும், எல்லாம் சொல்லும், எனக்கு பின்னால் ஒரு யூதனிக்கு கொள்ளுங்கன்னு சொல்லி, எனக்கு பின்னால ஒரு யூதனுக்கு கொள்ளுன்னு சொல்லும். தேடி தேடி கொள்வோம். உண்மையான வீரன்களா இந்த முன்னுக்கு நின்றுக்கிறோமா இல்லையா? குழந்தைகளுக்கு முன்னால் பெரிய பெரிய ஆயுதங்களை வாகனங்களை கொண்டு வரும் என்ன வீரம் இருக்கும்? தேடி தேடி கொள்வோம். கடைசியிலே கர்கத் என்ற மரம் மட்டும் மறைக்கும் என்றாங்க. ஃபைன்னஹா மின் ஷஜருல் யஹூத், அது யஹூதியுடைய மரத்தில உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே, அப்படி என்றா இந்த ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, இந்த பலஸ்தீன்ல இவ்வளவு நடந்தும் முழு அரபு நாடுகளும் கையை கட்டி பார்த்துட்டீங்கடா. இலங்கையில முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தா சவுதி வரும், குவைத் வரும் நினைக்கவானா? பலஸ்தீனையே சின்ன பின்னப்படுத்தி புள்ளகள் எல்லாம் சூறையாடுற பக்கத்துல உள்ள நாடு பாய மூடிட்டு சும்மா இருக்கிறான், எதுவும் பேசுறான் இல்ல, நிறுத்து என்று கண்டனம் தெரிவிக்கிறான். இது போல நடக்க கூடாது. இதே சவுதி அமெரிக்காவிலே 110 மாடி உடைக்கப்பட்ட உடனேயே எப்படி பத்துவாக்களும் அதுவும் இது வெளியாச்சு தெரியுமா? அது கூடாது, மகா பாதக செயல், அது எதிர்க்கணும் உண்மை. அதே அளவுக்கு இதுல வரலையே. எங்கட உள்ளத்துல என்ன இருக்கு? எங்கட உள்ளத்துல ஒரு பலகீனம் நுழைஞ்சிட்டா இல்லையா? ஏதோ ஒரு பலகீனம் உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா இல்லையே? எதிர்க்க எந்த திறனையும் இல்லாம வைக்கிறோம். சகோதரர்களே, பலஸ்தீன மக்கள் இவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்ட குழந்தை முதியவர் என்று கூட பார்க்கிறான் இல்லையே, முதியவர் என்று கூட பார்க்கிறான் இல்ல, சின்ன புள்ளகளை வந்து அடிச்சு ஏத்துறான். 5-6 புள்ளகளை உதைக்கிறான், அடி. அதாவது மிருகங்களை விட மோசம், மிருகங்களை விட மோசம். அதை விட்டா பசுவதையை பேசுறதும் கொசிவதையை பேசுறதும் மனித வதையை நடந்துட்டு இருக்குது. பிள்ளைகள்லாம் கொண்டு பட்டிருக்குது. உலக உரிமைகள் பேசுவது கிடையாது. சகோதரர்களே, பூனை, ஒரு பூனையை ஒரு மனுஷன் முட்டினத்துக்கான வழக்கு பேசுற நாடு அமெரிக்கா. ஒரு நாய்க்கு மருத்துவ விடுதிகள் வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா. அப்படி பேசுற ஒரு நாட்டில மனிதன் உரிமைக்கு மதிப்பில்லை என்ற ஐநா சபையும் பாதுகாப்பு சபையும் யார சபைன்னு விளங்குதா இல்லையா? கண் துடைப்பு. இதால வர செய்திகளும் எதுவுமே, இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, உங்களுக்கு கசப்பா இருக்கும், அல் ஜசீரா கூட முஸ்லிம்களுக்கு சார்பானது என்று நினைக்கவே முடியாது. அல் ஜசீரா கூட முஸ்லிம்களுக்கு, அது இருக்கிற இடமே கட்டார்ல, அமெரிக்கன் பேஸ் இருக்கிற இடம், அங்கதான் இருக்கிற. அதை நடத்துறவர்கள் கூட மிகப்பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அல்ல, வெஸ்டர்ன் கல்ச்சரால் தாக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு சந்தேகம், இவர்களும் சில வேளைகளில் முஸ்லிம்களுடைய சில அபிலாசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதன் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்களோ என்று சந்தேக கேள்விக்குறி நாடல்ல முதலா முன்வைக்கிறேன். பல பத்திரிகைகள் முன்வைக்கப்பட்டது, முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.